வடகாஞ்சி தெங்காஞ்சி காஞ்சிபுரம் விட்டு கம்பேர் போய் கழுதெட்டு பண்ணிருவி கைப்பிடிச்சி வந்த நாடு கரிராமன் கோவல்லி மாதிரி அமரு கொண்டு வந்த நாடு தேக்கியல் அல்ல குத்தி தேக்கி அமரு கொண்டு வந்த நாடு சின்ன பெரிய அண்ணன் நடுன்னு 3 பேரும் தங்கக்குள்ள கொண்டு வைங்க வெகுமான பத்து வைங்க. சித்த மருத்துவம்னு சொல்லும் பொழுது நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் 5000 வருடத்துக்கு மேலான பழமையான ஒரு மருத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நம்ம தமிழ் பண்பாட்டோடு ஏய்ந்த ஒரு மருத்துவம். சந்தோஷம் தான். ஓகே அம்மா இப்படி வச்சிருக்கோங்க. ஓகே குட். ஓகே அம்மா சுப்லட்சுமா எப்படி இருக்கீங்க? சங்கரக்கல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மியூட்ல இருக்கு. சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மியூட் ஆன் மியூட் ஆஃப்ல இருக்கட்டும். நீங்க கேட்க தான் போறீங்க. டவுட்ஸ் கேட்கறது வந்து கடைசியா கேட்டுக்கோங்க. நீங்க ஓப்பனா இன்னைக்கு உண்மையிலேயே லக்கி காய் நீங்க எல்லாருமே உண்மையிலே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரோக்கியத்தை பத்தி ஓகே எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஓகே ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. உங்க மனைவி மக்கள் குழந்தைங்களோட உட்காந்து பாருங்க. ஏன்னா ஒரு என் அனுபவம்ன்றது ஒரு விட்டுருங்க. அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க கல்வி தான் பெரிய விஷயம். யாருக்கெல்லாம் வந்து மனைவி மக்கள் குழந்தைங்க பேர பசங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான செஷன் இது. ஏன்னா ரொம்ப டாபிக் கொடுக்கும்போது மீனாட்சி மேடம் சொன்னதுதான் ஹார்ட்டோட சம்பந்தப்பட்ட விஷயமும் கிட்னியோட சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றத பத்தி தான் சொன்னாங்க. கரெக்டுங்களா? ஆனா இதுக்கு எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. விழிப்புணர்வுன்றது நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியம். ரைட். ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த்துக்கு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா என்ன ரீசன் நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அடிக்கடி போறதா இருந்தாலோ, ஏன்னா என்னோட குரு அழகா சொல்லுவாரு, காரணத்தை கண்டுபிடிங்க. ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? காரணத்தை சரி பண்ணா காரியம் சரியாயிடும். கரெக்டா? ஆனா நம்ம காரணத்தை சரி பண்ணாம காரியத்துக்கான ஸ்டெப்பே மட்டும் எடுத்துட்டு இருக்கனால தான் நம்மளால ரெக்கவர் ஆகவே முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஒரு நீங்க இருக்க சரௌண்டிங்ல வந்து ஹாஸ்பிட்டல் அதிகமாயிட்டே போகுது, விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே போகுது. ஆனாலும் உடம்புல இருக்க ப்ராப்ளம் மட்டும் நம்ம கிட்ட ஏன் வந்து குறையறது இல்ல, சரியாகிறது இல்ல? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியுமா? ஹலோ, உங்களதான் கேட்கிறேன். கேக்குதா நான் பேசுறது? எல்லாருக்கும் கேக்குதா? நீங்க நிறைய பேர் லக்ஷ்மி, சுந்தரராஜன் எல்லாருமே கொஞ்சம் வந்து வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் யாருகிட்ட பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேன். ஓகே, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு மியூட் எடுத்துட்டு சொல்லுங்கப்பா. யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, எனக்கு ஒரு போன் கால் வந்துருச்சு. நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு தெரியல. இல்லம்மா, மருத்துவம் அதிகமாயிட்டே போகுது, நோயும் அதிகமாயிட்டே போகுது. ஆனா ஏன் நம்மளால அது வந்து ரெக்கவர் ஆகி வர முடியல? என்ன காரணம்னு கேட்டேன். நம்மளுடைய உணவு பழக்கம் தான் சார். உணவு பழக்கம். வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை தெரிஞ்சாலும் கூட ஃபாலோ பண்ண முடியறது இல்ல சார். தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ண நம்ம டைம் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஏமா? என்ன காரணம்? நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான். வேற நம்மளோட ஹெல்த்துக்கு எல்லாமே பராமரிப்புன்றது அவசியம் இல்லாம போயிடுச்சு இப்ப. சரி, அவசியம் எல்லாம் போச்சு. வேற என்ன சங்கரக்கல் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மைக் மாதிரி அதை தொடுங்க, தொட்டு பேசுங்க. நான் சுப்லட்சுமி அம்மா, நீங்க சொல்லுங்க. தலையெல்லாம் வாரி ஆச்சோ பச்சன் ரெடியா நீங்க சொல்லுங்க. லக்ஷ்மிமா சொல்லுங்க. சுந்தரராஜன் சார், உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது சார்.
உடற்பயிற்சி எல்லாம் ஓகே குட். பரவாயில்லம்மா, நீங்க வீடியோ ஆன் பண்ணா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க மியூட். ஓகே குட். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றீங்க. நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, எப்பவுமே எழுதுங்க. ஷார்ட் பென்சில் லாங்கர் தென் மெமரிஸ் சொல்லுவாங்க. சின்ன உடஞ்ச பென்சில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குமா, புரியுதுங்களா? அப்ப ஒரு 3 விஷயம் ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையா கத்துக்க வேண்டிய விஷயம். இதை நீங்க கத்துக்கோங்க. வாழ்க்கையில ஒரு 3 பேசிக் திங்ஸ் சொல்லி தர போறேன். ஆனா அந்த 3 பேசிக் திங்கு கூட இன்னொரு 3 பேசிக்ஸ் வேணும். புரியுதுங்களா? இந்த 3 பேசிக்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நம்பர் 1 என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? நிறைய கத்துக்க தயாரா இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறோம். புரியுதா? ஏன் கத்துக்க தயாரா இல்ல? இன்னைக்கு காலையில ஒரு ஐயா வந்தார். 80 வயசு ஒரு பெரியவர் என்னோட நியூட்ரிஷன் கிளப்புக்கு வந்தார். அவர் சொல்லும்போது அதான் 80 வயசுல அது ஆயிடுச்சு. அவரை வந்து ஒரு 7 வருஷம் முன்னாடியே நான் ஒரு என்னோட நியூட்ரிஷன் கிளப்புக்கு வந்தாரு, ஃபாலோ பண்ணாரு. பட் டிராப் பண்ணிட்டார், பாதியிலே ஸ்டாப் பண்ண. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அவர்கிட்ட நான் சொல்லும்போது அப்ப அவருக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்ல, உடம்ப சரி பண்ணிக்கணும்ன்ற அவசியம். இப்ப 80 வயசு ஆயிடுச்சு. 73 வயசுல வந்தாரு, அப்ப கேர்லெஸ்ஸா விட்டுட்டாரு. இப்ப 80 வயசு ஆயிடுச்சு. இப்ப நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ண. இப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? கேள்வி பதில் சொல்றாரு தெரியுங்களா? யாருக்கு கஷ்டம் இல்லாம போகணும்னு ஆசைப்படுறேங்க அப்படின்னு. புரிஞ்சுதா புரியலையா? நான் கஷ்டப்படக்கூடாது, என் வீட்டுல இருக்கவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. புரியுதா? கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் உங்க பேர பசங்க, குழந்தைங்க, மனைவி எல்லாரோட உட்கார்ந்து படிங்க. இது வந்து எந்த புத்தகத்திலையும் கிடைக்காத விஷயம். அதாவது அது இந்தியால கிடைக்காத விஷயம். இந்தியால கிடைக்குது, ஆனா யாரும் போய் மெனக்கெட்டு படிக்கிறது கிடையாது. ஏதோ மீனாட்சி அம்மா புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த அப்ப ஃபர்ஸ்ட் இத பண்ணணும். நம்ம நிறைய படிக்க தயாரா இருக்கணும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். நீங்க காதுல என்ன கேட்கறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. மெடிக்கலு, டாக்டரு, ஹாஸ்பிட்டலு, எக்ஸ்ரே இதை கேட்டீங்கன்னாலும் அதுதான் உங்க வாழ்க்கை. கோயிலு, குளம், மந்திரம் அப்படி கேட்டீங்கன்னா அது ஒரு விதமான வாழ்க்கை. நல்ல சந்தோஷம், நிம்மதி அப்படி கேட்டீங்கன்னா அது ஒரு விதமான வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்ப நீங்க எதை கேட்கணும்? நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? மியூட் எடுத்துரு. உங்களால டிராவல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மியூட் எடுத்துரு ஆன்சர். உங்களுக்கு நல்லது யார் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுங்களா? நீங்க சொல்லாதீங்க, செல்வி சொல்லக்கூடாது, சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது யார் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க. யாருமா? ஹலோ, ஒருத்தரும் கிடையாது, தப்பு. வேற வேற யாருக்காவது சொல்ல தெரியுமா? உங்களுக்கு நல்லது யார் தெரியுமா கொடுப்பா? நீங்க தான். உங்களுக்கு நல்லது யார் உங்களுக்கு கொடுப்பா? நீங்க தான். உங்களுக்கு கெடுதல் யார் கொடுப்பா? அதுவும் நீங்க தான். புரியுதா? அப்ப நல்லது கெட்டது எல்லாமே டிராபிக் சிக்னல் மாதிரி, ரோட்ல இருக்க சைன் போர்டு மாதிரி. லெஃப்ட் போங்க, ரைட் போங்க, பள்ளம் இருக்கு, மேடு இருக்குன்னு சொல்லு மட்டும் தான் சொல்லும். அதை எடுத்துக்கிறதும் உதாசீனப்படுத்துறதும் நம்ம தான். அப்ப நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நமக்கு நம்ம தான் கொடுக்குறோமே தவிர யாரும் நமக்கு அவங்க அதை சொன்னாங்க, அவங்க சொன்ன உங்களுக்கு எங்க போச்சு? நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டா? உங்களுக்கு நல்லது கிடைக்குதா இப்போ? ஆமா சார் கிடைக்குது. உங்களுக்கு நல்லது கிடைக்குதா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வாழ்க்கைக்கு இது தேவையானதுன்னு அர்த்தம். கெட்டது கிடைக்குதா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில அது தேவை இல்லாத விஷயம் அர்த்தம். கெட்டதா இருந்தா என்ன பண்ணணும்? கெட்டதா இருந்தா என்னன்னா அதை வந்து தள்ளி போட பாருங்க. நல்லதா இருந்தா என்ன பண்ணணும்? அடுத்த செகண்டே அதை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்லதை அப்புறமா தள்ளி அப்புறமா பார்க்கலாம். நாளையிலிருந்து, நேத்து கூட என் குரு சொன்னாரு, பிறந்த நாளையிலிருந்து, கல்யாண நாளையிலிருந்து, திங்கக்கிழமையில இருந்து, ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வரும் கரெக்டா? ஞாயிற்றுக்கிழமையில இருந்து, ஆயுத பூஜையில இருந்து ஒரு நாள் கூட செய்ய மாட்டோம். யார் ஒருத்தர் நல்லத உடனே பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த நல்லதோட பயணம் செய்ய முடியும். கெட்டதா இருந்ததுன்னா அதை தள்ளி போட பாருங்க, உங்க லைஃப்ல தள்ளி போட பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? கத்துக்கணும், கத்துக்க தயாரா இருக்கணும். நீங்க என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு எம்டி கப்பா இருக்கணும். நீங்க எம்டி கப்பா இருந்தீங்கன்னா ரீஃபில் பண்ண முடியும். நீங்க ஃபுல் கப்பா இருந்தீங்கன்னா ரீஃபில் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப காலியா எப்பவுமே எம்டி கப்பா இருக்கணும்.
படிக்க ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்க எதிர்பார்ப்போட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாங்க உங்க லைஃப். உங்களுக்கு இது கிடைக்குது. நான் கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மா சொன்னாங்க 11வது லெசன் நடத்திட்டு இருக்கேன்ற. இந்த 11 கிளாஸ் எல்லாம் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் தெரியும், நான் மீனாட்சி அம்மாக்கு ஃபர்ஸ்ட்லாம் நான் தேங்க் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 ஃபேமிலி இந்த செஷன்ல மாறி. தேங்க்யூ மீனாட்சிமா, தேங்க்யூ வெரி மச். ஏன்னா அது ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நாள என்கிட்ட வெறும் நாலேஜ் மட்டும் தான் இருக்குது. ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற முயற்சி வந்து மீனாட்சி அம்மா கிட்ட தான். ஓகே குட். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, படிக்க தயாரா இருக்கணும். தயவு செய்து படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்லாதீங்க. காலேஜை முடிச்சுட்டேன், ஸ்கூலை முடிச்சுட்டேன், பாவம் அந்த காலேஜ் ஸ்கூல்லாம். ஓகே. ரெண்டாவது விஷயம், படிச்சதா அப்ளை பண்ண தயாரா இருக்கணும். இங்க யார் அப்ளை பண்ண மாட்டீங்கன்னு யோசிங்க கொஞ்சம். அப்ளை பண்ண பாருங்க. நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா படிக்கணும். என்ன கொடுக்குறாங்களோ அதை படிக்க தயாரா இருக்கணும். படிச்சதா அப்ளை பண்ணணும். சரி சார், அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜும் அட்வான்டேஜும் தெரியும். மூணாவது முக்கியமானது, அப்ளை பண்ணதை கத்து கொடுக்க. அப்ளை பண்ணதை கத்து கொடுக்கணும். நம்ம படிக்கிறதும் இல்ல, அதை அப்ளை பண்றதும் இல்ல, கத்து கொடுக்கறதும் இல்ல. புரிஞ்சுதா? அப்ப ஒரு 3 பேசிக்ஸ் திங்கே இதுதான். ஓகே, இந்த 3 ரெடியா? இந்த 3த்துக்கு ரெடியா இருந்தா தான் என்னோட அடுத்த லெசன்ல இருக்க 3 உங்களுக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் புரியும். ரெடியா? சொல்லலாமா? நம்பர் 1, பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பசிக்காக எல்லாரும் சாப்பிடுறீங்க, உடலோட ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுங்க. இதுல யாரெல்லாம் உடலோட ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறீங்கன்னு யோசிங்க. யாராவது உடலோட ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறீங்களான்னு பாருங்க. புரியுதா? டேஸ்டுக்காகவும் சுவைக்காகவும். அப்ப வந்து உடம்புக்கு தேவையானது நியூட்ரிஷன் தானே தவிர மருந்தோ மாத்திரை. ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். லக்ஷ்மிமா அண்ட் ஜியோமி யாருன்னு தெரியல. சுந்தரராஜன் சார், நீங்க எல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது இல்லையா? தமிழ் புரியுதா? புரியுதா? ஓகே, தம்ஸ் அப் பண்றாங்க. ஓகே குட். அதே மாதிரி உடம்புக்கான லாங்குவேஜ் என்ன? உடம்புக்கோட மொழி என்ன? மீனாட்சி அம்மா, செல்வி சொல்லக்கூடாது, மத்தவங்க சொல்லுங்க. உடம்புக்கு எந்த மொழியில பேசினா புரியும்னு நினைக்கிறீங்க? தெரியுமா? தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாது. தெரியாது. ஓகே குட். லக்ஷ்மி உங்களுக்கு தெரியுமா? சுந்தரராஜன் சார் உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, கேக்குதா? ஓகே சரி, நான் கிளாஸ் என்ன கடகடன்னு முடிச்சிடுறேன். உறக்கம் ஓய்வு. என்னம்மா? உணவு உறக்கம் ஓய்வு. உணவு உறக்கம் ஓய்வு. ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா உடம்புக்கான மொழி 2 மொழி. ஒண்ணு தண்ணீர்ன்ற மொழி, இன்னொன்னு உணவுன்ற மொழி. இது சரியா இருந்தாதான் நீங்க சொல்ற ஓய்வு உறக்கம் தான் அடுத்தது. சில பேர் தூக்கம் இல்லாம மாத்திரை போடுறாங்க. கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? உணவு சரியில்லாதனால தான் தூக்கத்துக்கு மாத்திரை போற ஸ்டேஜ் போயிட்டாங்க. ரைட்டா? அப்ப யோசிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுங்களா? 80% உணவு தானே தவிர மருந்து மாத்திரை வாழ்க்கை இல்ல. உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்கும் வந்து தமிழ் தான் தெரியும். நான் பெங்காலில பேசுறேன். நீங்க எப்படி தப்பு தப்பா புரிஞ்சுப்பீங்களோ, உடம்புக்கு மாத்திரைன்ற வடிவத்திலேயோ ஊசின்ற வடிவத்திலேயோ டானிக்ன்ற வடிவத்திலேயோ நீங்க பேசுனீங்க அப்படின்னா உடம்பு தப்பா புரிஞ்சுக்க. அது பேர் தான் சைடு எஃபெக்ட்னு சொல்றீங்க. புரிஞ்சுதா? அப்ப உடம்பு ஏன் சைடு எஃபெக்ட்? மாத்திரைனால சைடு எஃபெக்ட் ஆகல, பேச தெரியாத மொழியில உடம்புல பேசுறீங்க, அதனால சைடு எஃபெக்ட் ஆகும். புரிஞ்சுதா? அப்ப உணவுன்ற, அதாவது எப்படி நீங்க பை பர்த் குழந்தையில இருந்து நீங்க என்ன தாய்ப்பால் குடிச்சு உணவு சாப்பிட்டு அப்படி வளர்ந்த உடம்புல வேற லாங்குவேஜ் பேசுறீங்க. கான்செப்ட் புரிஞ்சுதா? அப்ப உணவுன்ற விட்டுட்டு நீங்க வேற எந்த வடிவத்துல நீங்க மருந்து கொடுத்தாலோ மாத்திரை கொடுத்தாலோ அது பக்க விலை வர்றதுக்கு காரணம் டாக்டரோ மருந்தோ கிடையாது, நீங்க தான். ஃபர்ஸ்ட். செகண்ட், உங்க உடம்ப பத்தி தெரிஞ்சு சாப்பிடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே காலகாலமா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட மெத்தட்ல தான் நம்ம சாப்பிடுறோம். கரெக்டா? பட் நம்ம முன்னோர்கள் வாழற மாதிரியே நம்ம வாழ்ந்தோம்? அதுதான் கேள்வி. அந்த காலத்துல சோறு சாப்பிட்டாங்க, அந்த காலத்துல எல்லாம் கஞ்சி குடிச்சாங்க, அந்த காலத்துல கூழ் குடிச்சாங்க, அந்த காலத்துல விவசாயம் பண்ணாங்க. நீங்க விவசாயம் பண்ணீங்களா?
அந்த காலத்துல ஏறு பூட்டி நிலம் உழுவுனாங்க. நீங்க உழுவுறீங்களா? அந்த காலத்துல மாவு ஆட்டுவாங்க, அம்மியில அரைப்பாங்க, தண்ணி சேர்ந்துவாங்க. நீங்க செய்றீங்களா? பிசிக்கல் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல். அங்க அப்போ பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி ஓட்டினாலே பயங்கர பிசிக்கல் ஒர்க். அந்த மாட்டை பிடிச்சு வண்டி ஓட்டுறது அவ்வளோ பாடிக்கு உடம்புக்கு நல்லது. இப்ப பக்கத்து கடையில பால் வாங்குறது கூட பைக்ல போறாங்க பசங்க. கரெக்டா? அப்ப பிசிக்கல் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில சுருங்கிட்டே வருது. இது 2வது விஷயம். 3வது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியோட நாளை தொடங்கணும். உடற்பயிற்சியோட நாளை முடிக்கணும். இது யாரு செய்யறாங்களோ உடம்பு நல்லா இருக்கும். இந்த 3த்துல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொன்ன? நியூட்ரிஷன். 80% எழுதிக்கோங்க. 80% உணவு தான். 100க்கு 80% உணவு. 10% உடற்பயிற்சி. 10% உணவு பழக்கம். உங்க உடம்ப பத்தி தெரியாம சாப்பிடாதீங்க. எங்கால இன்னைக்கால ஒரு கஸ்டமர் கிட்ட கேட்டார், என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னாரு. ஓகே, உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு தெரியும்னா அப்புறம் ஏன் நம்ம வந்து உடல் பருமனா, சுகரா, பிபியா, ஹார்ட் ப்ராப்ளமா, தைராய்டு? உங்க ஒரு விஷயம் சொல்லட்டா? வருத்தமான விஷயம், தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? டயபெட்டிக் ஆயிட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் குறையும் சார். அப்படியா? ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? செல்விக்கு தெரியும், மீனாட்சி அம்மாக்கு கூட தெரியாது. ஏன்னா இது நேத்தோட அப்டேஷன். ஓகே, சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் குறையும். உங்களுக்கு தெரியுமா? நார்த் இந்தியால ஹரியானாலையும் பஞ்சாப்ல இருந்து அவங்க எல்லாருமே பிரதான உணவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். சப்பாத்தி தான் அவங்க சாப்பிடுவாங்க. சரியா? அவங்க சாப்பிடுற சப்பாத்தியானது அவங்க சாப்பிட்டு ஃபைனல் எனர்ஜினா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளத்துக்கு அந்த ஹரியானா கவர்மெண்ட்டும் பஞ்சாப் கவர்மெண்ட்டும் ஒரு ட்ரெயின் விடுது. ராஜஸ்தான்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ட்ரெயின் மட்டும் தான் போகும். அந்த பேஷண்ட் மட்டும் தான் போக முடியும். அந்த ட்ரெயினோட பேர் என்ன தெரியுங்களா? கேன்சர் ட்ரெயின். கேன்சர், அந்த ட்ரெயின் பேரே கேன்சர் ட்ரெயின் தான். அதுக்கான ஹாஸ்பிட்டல் ராஜஸ்தான்ல தான் இருக்கு. வாரத்துக்கு ஒரு ட்ரெயின் தான் போகும். பஞ்சாப்ல இருந்து ஹரியானா. ஒரு வருத்தமான விஷயம் சொல்லிட்டா? இந்தியாவோட கேபிட்டல் என்ன? டெல்லி. தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. கேன்சரோட கேபிட்டல் ஹரியானா, பஞ்சாப். தெரியுமா? புற்றுநோயோட தலைமை இடம் எது? ஹரியானாவும் பஞ்சாபும் ஆயிருக்கு. ஆனா சப்பாத்தி தான் அவங்களோட உணவு. தெரியுமா? சப்பாத்தியை நிறைய உணவு உட்கொள்ள என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேன்சருக்கான தீனியே சப்பாத்தி தான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் தெரியுமா? ஐயோ, அப்படியா? விஷயம் தெரிஞ்சோ? சப்பாத்தி தான். கோதுமை தப்பானது சொல்ல. ஆனா நீங்க சாப்பிடுற கோதுமை 1980 இருந்து இப்ப 2025 இந்த 50 வருஷத்துல 45 வருஷத்துல 50,000 மரபணுவு மாற்றப்பட்ட கோதுமை நீங்க சாப்பிடுறது. ஒரிஜினல் கோதுமை கிடையாது. ஒரிஜினல் கோதுமை 50,000 வாட்டி, நாட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இல்ல, 50,000 மரபணு மாற்றப்பட்ட கோதுமையை தான் இந்தியால இருக்க எல்லாருமே சாப்பிடுறோம். அதை சாப்பிட்டாலும் சுகர் கார்பன் நார்மலா புரிஞ்சுதா? அப்ப கேன்சரோட ஆரம்பம் யாரு? தலைமை எங்க இருக்குன்னா பஞ்சாப், ஹரியானா தான். தமிழ்நாடு கிடையாது. அது ஆனா கவலைப்படாது, வெகு விரைவில் வரதுக்கு சான்ஸ் நிறைய. சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டா சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? உடற்பயிற்சி இல்ல. இது போ உடற்பயிற்சி, உணவு பழக்கம், அப்புறமா நியூட்ரிஷன். சரியா? ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி. யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்யணும்? யாரா பேசுங்கப்பா. நான் மட்டும் தான் பேசுறேன். மீனாட்சி அம்மா, செல்வி அம்மா பேசுறாங்க. சுந்தராஜன் சார், சுபா, லட்சுமி எல்லாருமே உடற்பயிற்சி செய்யணும். உண்மையிலே லட்சுமிமா ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு ஏன்னா தெரிஞ்சவங்க ரெஸ்பான்ஸ், தெரியாதவங்க நீங்க தான் நல்ல ரெஸ்பான்ஸ். என்னமா சொன்னீங்க? சாரி. எல்லாருமே உடற்பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம. வெரி குட். ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா? 13 வயசுக்கு மேல ஆயிட்டாலே உடற்பயிற்சி செய்யணும். நம்ம ஊர்ல ஒரு தவறான மித்து ஒண்ணு இருக்கு தெரியுமா? குண்டா இருந்தா தான் உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்க. தப்பு. உடற்பயிற்சின்றது 13 வயசுக்கு மேல ஆயிட்டா உடற்பயிற்சி செய்யாம நாளை தொடங்க கூடாது. உடற்பயிற்சி செய்யாம நாளை முடிக்க கூடாது. சரி சார், ஏன் சார் அவ்வளவு முக்கியம்? ஒரு விஷயம் ஒரு டேஞ்சரான சர்வே ஒண்ணு சொல்லட்டா?
2030 பிறக்கிற குழந்தைங்க வழுக்கியா பிறக்கும்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. என்ன காரணம் தெரியுமா? எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு, உங்க வீட்டுல பசங்க இருப்பாங்க, உங்க பேர பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம். புரியுதா? எல்லாருக்கும் சேர்த்து நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அது என்ன காரணம் சார் அப்படின்னா, அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ வரும். ஓகே, அவங்க அந்த அளவுக்கு ரசாயன கலந்த உணவுகளை சாப்பிடுறாங்களாம் இப்ப இருக்க ஜெனரேஷன். புரிஞ்சுதா? மேக்சிமம் ஒரு இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு சொன்னா எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கல. சில பேர் வந்து சொன்னா கேக்குறாங்க, சில பேர் சூடு பட்டக்கு அப்புறம் கேக்குறாங்க. ஹோட்டல்ல, பேக்கரியில, ஃபாஸ்ட் ஃபுட்ல, ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட கூடாது. ஃபர்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் உணவு பழக்கம். எனக்கு பஜ்ஜி போண்டா பிடிக்கும், எனக்கு சிக்கன் 65 பிடிக்கும், எனக்கு மீன் ஃப்ரை பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். ஆனா என் மனைவி கையால சாப்பிடுறேன், எங்க அம்மா கையால சாப்பிடுறேன். கடைகள்ல வாங்கி சாப்பிட மாட்டேன். புரிஞ்சுதா? ஏன் சார், என்ன காரணம் சார் அப்படின்னா, கடைகள்ல விற்கிற உணவுகள் எல்லாமே அலுமினிய பொருட்களால பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பிளாஸ்டிக் பொருட்களால பதப்படுத்தப்பட்ட உணவு. அதை கொண்டு வர அந்த ட்ரே. புரிஞ்சுதா? அது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. இன்டர்நெட் இருக்கு இல்லையா எல்லார்கிட்டயும்? EDC, E for elephant, D for doctor, C for cat. EDC, EDC-னா என்ன சார்னா எண்டோகைன் டிஸ்ட்ரிபியூட்டிங் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நச்சு கலந்த ரசாயன கலந்த உணவுகளை இப்ப இருக்க ஜெனரேஷன், ஐ எம் சாரி டு சே, 10 வயசு குழந்தையில இருந்து சாப்பிடுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. அப்ப 2050 என்ன ஒரு ரேஷியோ வரும் தெரியுமா? இந்தியாவோட ஜனத்தொகை 140 கோடி. 2050 எழுதிக்கோங்க. 2050 என்ன தெரியுங்களா? வெறும் 80 கோடி மக்கள் தான் இருப்போம் இந்தியர்கள். ஜனத்தொகை அவ்வளவு டிராப் ஆகும். 2050 நல்லா இருக்கணும், சாரி 2030 நல்லா இருக்கணும். நம்ம எப்ப மாறணும்? எப்பமா மாறணும்? என்னமா? இப்பவே மாறணும். வெரி குட். இப்பவே மாறணும். நம்ம எப்ப மாறுவோம்? 2030 பிரச்சனைனா 2029 டிசம்பர் மாசம் மாற ட்ரை பண்ணுவோம். புரியுதா தவறுகள்? சரி, ஓகே, குட். அப்போ உடற்பயிற்சி செய்யலாம் என்ன சார் ஆகும்? சரி, உடற்பயிற்சியில இருந்து ஃபர்ஸ்ட் போவோம். உடற்பயிற்சி செய்யலாம் என்ன ஆகும்? எழுதிக்கோங்க. உமனுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வரும், அதை தடுக்கவே முடியாது. மென்னுக்கு ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் வரும். சின்ன பசங்களா இருக்காங்கன்னா ஸ்டமக் கேன்சர் வரும். ரொம்ப வயசானவங்களா இருந்தா கோலன் கேன்சர் வரும். ஒண்ணுமே வர முடியாது. புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன தெரியுமா? யாருக்கு இதுக்கு எதுக்காக விளக்கம் வேணுமா? இந்த 4 கேன்சர் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? யாருக்கா தெரியாதா? தெரியாதுன்னா கேளுங்க ப்ளீஸ். தெரிஞ்சுட்டு நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நான் விளக்கம் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். பிரஸ்ட் கேன்சர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? மார்பக புற்றுநோய். ப்ராஸ்டேட்டிக் கேன்சர்னா விந்து பைக்கு மேல ஆண்களுக்கு ஒரு உருண்டையா இருக்கும், அதுதான் ப்ராஸ்டேட்டிக் கேன்சர். ஸ்டமக் கேன்சர்னா வயிற்று குடல் புற்றுநோய். கோலன் கேன்சர்னா ஆசன குழாயில வர புற்றுநோய். இந்த 4மே உடற்பயிற்சி செய்யறவங்க எல்லாருக்கும் வரும். உடற்பயிற்சி செய்யலாம் வரும், சாரி. ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். ஓகே, அப்ப ரெண்டாவது என்ன? உணவு பழக்கத்துக்கு செகண்ட் பாயிண்ட் என்ன? நம்மளோட உணவு முறை. இதுல வந்து நீங்க வேற வழியே கிடையாது. இப்ப இதுல எத்தனை பேர் இருக்கீங்களோ இதுல நீங்க ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாகணும். இதுல யாராவது சில பேர் சொல்லுவாங்க, என் புள்ள கேட்க மாட்டுது, என் பொண்ணு கேட்க மாட்டுதுன்னா சாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, உங்க சொசைட்டி, உங்க குழந்தைங்க யார் வளர்க்கறது? கேட்க மாட்டுதுன்னா யார் காரணம்? நீங்க தானே காரணம். அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். உங்க பையன் உங்க பேச்சை கேட்கல, உங்க பொண்ணு உங்க பேச்சை கேட்கல, அது காரணம் நீங்க தானே. கரெக்டா இல்லையா லட்சுமிமா? நீங்க தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார், நாம தான் பொறுப்பு. ஆமா, நீங்க. அதாவது என் வீட்டுல குப்பையா இருக்குன்னா யார் காரணம்? நான் தான் காரணம். குப்பை யார் கிளீன் பண்ணும்? அதை நான் தான் கிளீன் பண்ணும். அதை விட்டுட்டு நான் மத்தவங்களை யாரையும் குறை சொல்றதுக்கு நான் விரும்பல. ஓகே, குட். உங்க ஃபர்ஸ்ட் உங்க ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமா நான் அப்படியே கிட்னிக்கு போறேன். ஓகேவா? ஹார்ட் அருமையான விஷயம்.
உங்க ஹார்ட் எப்ப தெரியுமா உங்க ஹார்ட்டோட பலனும் மதிப்பு யாருக்கெல்லாம் தெரியும்? உங்க யாருக்கெல்லாம் தெரியுமா? இதயத்தோட பலனும் அதனோட மதிப்பு யாருக்கெல்லாம் தெரியும்னு கேட்கிறேன். யாராவது தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. தூங்கும்போது கூட துடிக்குது. வேற ஏதாவது தெரியுமா? உங்க இதயத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். தெரியுமா? தெரியும்னு சொல்லுங்க. தெரியாதுன்னா தெரியாதுன்னாலும் சொல்லுங்க. நான் பாவம் இல்லையா? நான் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொல்லுங்க. ஹலோ. உடல் முழுவதும் பிளட் சப்ளை பண்றதுக்கு வந்து இதயத்தோடைய இது ரொம்ப முக்கியம். வெரி குட், வெரி குட். வேறமா? வேறமா? வேற ஏதாவது தெரியுமா? நல்ல நல்ல நியூட்ரிஷனை நம்ம உடம்பு ஃபுல்லா எல்லா செல்ஸும் எடுத்து போறதும் இதயம் தான். வேஸ்ட் பிளட்டையும் கொண்டு வந்து வழியா இது வழியா வெளியில எக்ஸ்கிரீட் பண்றதும் இதயத்துக்கு தடுக்கும். வெரி குட். ஓகே. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா? 24 ஹவர்ஸ்ல உங்க இதயம் 1,00,000 வாட்டி துடிக்குது. 1,00,000 வாட்டி உங்க இதயம் துடிக்குது 24 மணி நேரத்துல. எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் 60 நொடி சொல்லுவாங்க இல்லையா? 60 நொடியில உங்க ஹார்ட் 1 ஹவர்ல உங்க ஹார்ட் 50,000ல இருந்து 60,000 பிளட் சர்க்குலேஷன் பண்ணும். இதயத்தோட ஆயில் நல்லா இருக்கணும் சார். யாருக்கெல்லாம் ஆசையோ, யாருக்கெல்லாம் இதயம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தரேன் நானு. அவங்களுக்கு அப்படின்னா விடிய காலைல 4 மணிக்கு எழுந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதய துடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். சீக்ரெட். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? ஹலோ. என்னப்பா கவனிக்கிறீங்க? புரியலையா? நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? அது என்ன சார் விடிய காலைல அது என்ன கணக்கு 4 மணில இருந்து 6 மணி? அது ஏன் அந்த டைம் எழுந்தாதான் இதயம் துடிக்குமா? ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்தியால தமிழ்நாட்டுல வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. இதய துடிப்பால பாதிக்கப்படுறது ஒரு 25ல இருந்து 50 வயசு உள்ள மக்கள் வந்து நிறைய இதய பிரச்சனை வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லா சர்வே மாதிரி பண்ணாங்க. சர்வே பண்ணதோட ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு தெரியுங்களா? விருதுநகர் மாவட்டம் தான் அதுல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட். அவங்கதான் இதயத்துல பாதிப்பு அதிகமா உள்ளவங்க விருதுநகர். 2வது வந்து சென்னையில இருக்காங்க. சென்னை மாவட்டம். ஓகே. இது என்ன சார் காரணம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் ஓடி இந்த மாவட்டத்தை தான் ஜாஸ்தியா. நான் ரீசெண்டா சென்னைக்கு வந்தேன். நைட் ஒரு 12:30 மணிக்கு வந்தேன். லேடிஸ் நான்லாம் வந்து சின்ன பையனா இருக்கும்போது நான் சென்னை பையன் தான். பிறந்ததுல இருந்து நான் சென்னை பையன் தான். ஆனா குழந்தையில இருந்து நான் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது வந்து எங்க அப்பா கூட அம்மா கூட வந்து சாப்பிடுறது வந்து வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி தான். இப்ப நான் பாக்குறேன் லேடிஸ் வந்து நடுரத்துல உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. இந்த கலாச்சாரம் யாருக்கு உருவாக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் சீரியஸா இருங்க. கொஞ்சம் கவனிங்க. ஓகே. ஒரு 10 எஸ் சொல்றேன். இந்த 10 எஸ் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா உங்க இதயம் நல்லா இருக்கும். எழுதிக்கிறீங்களா? 10 எஸ். எஸ் ஃபார் சிஸ்டர். எஸ். இந்த 10 எஸ்ல ஒரு எஸ் கூட விடக்கூடாது. உங்க இதயத்துக்கு நல்லதான எஸ். சொல்லவா? ரெடியா? ஓகே, ரெடி. ஓகே, குட். எழுதிக்கோங்க. எழுத முடியலன்னா சுபமா? ஹலோ. நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம் எஸ். ஃபர்ஸ்ட் எஸ் என்ன தெரியுமா? சால்ட். சால்ட்டை எந்த அளவுக்கு குறைச்சு சாப்பிடுறீங்களோ உங்க இதயத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்தக்கப்புறம் பிபில ப்ராப்ளம் வந்தக்கப்புறம் சால்ட்டை குறைக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஏமாத்துறீங்கன்னு உங்களை. நல்லா இருக்கும் போதே சால்ட். ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் சால்ட் குறைக்காது. தப்பு பண்ணாது. ஒரு ஐயா ஒருத்தர் கேட்டார். நான் வந்து மட்டன் சாப்பிட்ட நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகுது தம்பி. எனக்கு எப்படி கொழுப்புச்சுன்னு. அப்ப சாப்பிட்ட கொழுப்பு யார் குறைக்கும்? நியாயம் தானே? சாப்பிட்டது யார் கிளீன் பண்ணுவா? அப்ப ஃபர்ஸ்ட் எஸ் என்ன? சால்ட். செகண்ட் எஸ் சொல்லட்டா? ஸ்வீட். ஸ்வீட். நான் வேணான்னு சொல்லல. குறைச்சிக்கோங்கன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டா? சக்கரை வியாதி காரணம் சக்கரை கிடையாது. கிட்னி ப்ராப்ளத்துக்கு சால்ட் காரணம் கிடையாது. ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம் கிடையாது.
புரிஞ்சுக்கோங்க. அல்சருக்கு காரணம் காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் காரத்தை குறைச்சது. வயிறு புண்ணாயிடுச்சா, புண்ணாயிடுச்சுன்னா உடனே காரம் குறைச்சா சரியாயிடுமா? நாய் கடிச்சிச்சு, நான் கேட்கறது, ஒரு நாய் ஒண்ணு உங்களை கடிச்சிருச்சு, ஊசி போட்ட சரியாயிடுமா? நாய் கடிச்ச தழும்பு தழும்பு தான். அது மாதிரிதான் இதெல்லாம். நீங்க கண்ணு கெட்டக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யாதீங்க. எனக்கு 42 வயசு ஆயிடுச்சு இன்னில இருந்து. நேத்து பர்த்டே, நீங்க 42 வயசு ஆகுது. 42 வயசுல சால்ட் குறைச்சாச்சு, சுகர் குறைச்சாச்சு. நைட், நான் இது சீக்ரெட் கடைசியா ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொன்னீங்களே சார், என்ன சீக்ரெட் கேளுங்க. நான் நைட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன், நான் மறந்துருவேன். ஓகே, ஆனா என் சீக்ரெட்டை நீங்க பயன்படுத்தீங்கன்னா 100 வயசு வாழ்வீங்கன்னு சொல்ல வரல, ஆனா இருக்கிற வயசு வரைக்கும் மாத்திரை இல்லாம வாழ்வீங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? நான் வாழ்வது 100 வயசு வாழ்வீங்கன்னு நான் சொல்லல. மாத்திரை இல்லாத ஒரு சமுதாயத்தை என்னால உருவாக்க முடியும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். என் கூட யாரெல்லாம் நம்புறீங்களோ கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர், எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், குட். ஃபர்ஸ்ட் எஸ் என்ன? சால்ட். செகண்ட் எஸ் ஸ்வீட். இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். தவிர்த்தா உங்க இதயத்துக்கு நல்லது. மூணாவது விஷயம் சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட், எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுறது. மூணாவது எஸ். யாரெல்லாம் பொரிச்சு சாப்பிடுறீங்களோ செக் பண்ணுங்க, சரியா? சேச்சுரேட்டட் ஃபேட். நாலாவது, ஜென்ஸ் விட்டுருங்க, லேடிஸ் தம் அடிக்கிறாங்க. யாரும் ஸ்மோக் பண்றீங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஹலோ, கேக்குதா? சார் உங்க வீடியோ வரல. ஒரு நிமிஷம், அது என்னன்னு எனக்கும் தெரியல. புது போன் வாங்கிட்டா அது என்னென்னவோ கேக்குது. என்ன கேக்குது? ஒரு செகண்ட் செஞ்சிருங்க. இல்ல மையபல் பண்ண. ஓகே, கேக்குதா? சாரி. அப்போ நாலாவது ஸ்மோக்கிங். அஞ்சாவது ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, ஆல்கோகால், ஸ்பிரிட். ட்ரிங்க்ஸ் பண்றதும் இதயத்துக்கு ஆகாத விஷயம். அடுத்தது சைஸ். லேடிஸ் கிட்ட சைஸ் கேட்க கூடாது இல்ல, அந்த சைஸ் இல்ல, உங்க ஸ்டமக்கோட சைஸ் எழுதிக்கோங்க. ஆண்களுக்கு இன்ச் டேப் இருந்தா எடுத்து தொப்புள் சுற்றளவு எடுத்து வச்சு பாருங்க. ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு 80 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த சைஸ் எக்ஸஸ் ஆச்சுன்னா உங்க ஹார்ட்டுக்கு ஆகவே ஆகாத விஷயம். ஓகே, அடுத்தது ஸ்லீப். 7 மணி நேரமாவது மினிமம் தூங்கணும், டீப் ஸ்லீப் இருக்கணும். 7 மணி நேரம், 7 hours தூங்கணும். ஓகே, அடுத்த எஸ், 8வது எஸ், செடன்டரி லைஃப் ஸ்டைல எப்பவுமே இருங்க. செடன்டரி லைஃப் ஸ்டைல இருந்து வெளியில வாங்க, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலா இருக்கணும். செடன்டரினா என்ன? உட்கார்ந்த இடத்துலயே வேலை வாங்க. ஆக்டிவா இருக்கணும். எந்த வேலையுமே கொஞ்சம் நடந்து போய், சைக்கிள்ல போய், பைக் எடுக்காதீங்க, கார் எடுக்காதீங்க. ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லி தரேன். இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்ச நாடு என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு என் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச நாடு எதுனா ஜப்பான் சொல்லுவோம். ஏன்னு தெரியுங்களா? ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய நான் பார்த்திருக்கேன். ஜப்பான் குழந்தைகளை நான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்து பேசியிருக்கேன். அந்த குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும், ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தைக்கு சாப்பிடுற பிளேட்ல என்ன ஃபுட்டு, அந்த ஃபுட்டு உன் உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா தெளிவா நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஜப்பானியர்கள் உலகத்திலேயே அதிகமா நாள் உயிர் வாழக்கூடியவர்கள் ஜப்பானியர்கள், தெரியுமா? 100 வயசுக்கு மேல உலகத்திலேயே அதிகமா உயிர் வாழக்கூடியவர்கள் ஜப்பானியர்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? அவங்க 108 வயசுலயே வேலைக்கு போவாங்க, 109 வயசுலயும் பிசினஸ் ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஜப்பானியர். நம்ம ஊர்ல 58 வயசானவன் ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு சும்மா இருப்போம். இந்த பார்க்ல எல்லாம் பார்த்திருக்கேன், சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் சிரிக்கிறேன்னா லாபிங் தெரப்பியா. வீட்டை மனைவி மக்களோட சிரிச்சாலே நல்லது.
அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரியா? தவறுகள். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஜப்பானியர்கள் செய்யறது 3. நம்பர் 1 என்ன? நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிடுவாங்களே தவிர கண்டத சாப்பிட மாட்டாங்க. ஜங்க் ஃபுட் வறுத்து பொரிச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. செகண்ட் என்ன? எங்கேயுமே நடந்து போறதோ, பஸ்ல போறதோ, ட்ரெயின்ல, சைக்கிள்ல நல்லா கோட் ஷூட் போட்டு சைக்கிள் எடுத்துட்டு போவாங்க ஜப்பானியர்கள். நம்ம ஊர்ல எல்லாம் கோட் ஷூட் போட்டா கார்ல தான் போகும். கரெக்ட்டா? அவங்க நாட்டுல வந்து இது ஒரு 2வது விஷயம். அதான் பிசிக்கல் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைலுக்கு அதான் சொல்றேன். ஆக்டிவிட்டீஸ் சொல்றேன். 3வது என்னன்னு என்னாச்சு? ஓகே. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைகள அவங்க பாராட்டவும் மாட்டாங்க. இந்த 3 விஷயம் வந்து ஜப்பானியர்கள் கிட்ட ஒரு குணாதிசயம். பையன் என்ன பண்றான்னா, பையன் பேரு சாரதி. பொண்ணு பேரு என்ன? கீர்த்தனா. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. தான் புள்ள என்ன பண்றான், தான் பொண்ணு என்ன பண்றான்னு தான் குழந்தைங்களோட பெருமைய பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்களோட குழந்தையோட பெருமை ஊர் சொல்லணுமா, அவங்க சொல்லக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒழுங்கா வளர்த்தா என் புள்ளைய பத்தி மத்தவங்க சொல்லணும். என் புள்ளைய பத்தி நானே சொல்றது எப்படி? நான் ஒழுங்கா வளர்க்காததுனால என் புள்ளைய பத்தி நானே பெருமை பீத்திக்கிற மாரி. ஜப்பானியர்கள் இது 3மே செய்ய மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். ஓகே, குட். அப்போ ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு ஜப்பானியர்களை நம்ம கத்துக்கலாம். ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜப்பான்ல இருக்கான். அவன் தான் சொன்னான், இந்த மாதிரி நம்ம நாடு மாறணும்டா அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்டேன். வெள்ளை சாக்ஸ், வெறும் வெள்ளை சாக்ஸ், மெயின் ரோடு பயங்கர ஹைடெக்கான மெயின் ரோடு, பிஸியா இருக்கு. அந்த சிக்னல் இருந்தாலும் அது ரோட கிராஸ் பண்றது குறைஞ்சது 1000 பேர் கிராஸ் பண்றாங்க. நடந்து போறவங்க 1000 பேர் நடந்து போறாங்க. அந்த 1000 பேர் நடந்து போனா அந்த ஜீப்ரா கிராசிங்ல வெள்ளை சாக்ஸ் போட்டு அவன் நடந்து போனான். நான் எதுக்கு போறேன்னு இதெல்லாம் அவன் வெள்ளை சாக்ஸ் போட்டுருக்கான்னு மட்டும் தெரியும், ஷூ போடல. வெள்ளை சாக்ஸ் போயிட்டு அந்த சைடு போயிட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு ஷூ சாக்ஸ் கட்டுறான், ஒரு அழுக்கு இல்ல. 1000 பேர் நடந்த இடத்துல அழுக்கு இல்ல. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், மியூட் எடுத்துட்டு ஒரே வார்த்தையா சொல்லணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹலோ, ஹைஜீனிக். வேற மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. ஹலோ, யார் ஒழுக்கம். சுத்தம் இல்லமா, ஒழுக்கம். இதுதான் சரியான பதில். மியூட் போடு. ஓகேவா? ஒழுக்கம், ஒழுக்கத்தோட உச்சம் அது. புரிஞ்சுதா? இது அடுத்தது. ஓகே, 9வது எஸ் சொல்லட்டா? 8 எஸ் ஓகே ஆயிடுச்சா? 8 வந்துச்சா? ஓகே, 9வது எஸ் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. இது இதயத்துக்கு தேவையான விஷயம். அடுத்தது 10வது எஸ், சூப்பரான எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச எஸ். இதை நான் டெய்லி பண்ற எஸ், இன்க்ளூடிங் இந்த செகண்ட் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்க எஸ். ஓகேவா? டூ சர்வீஸ். சர்வீஸ் டு மேன், சர்வீஸ் டு காட். மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷனுக்கு செய்யற நல்லதை விட கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு செய்யல. முதல்ல கடவுள் கண்ணுக்கு தெரியாத மனுஷனுக்கு செய்யும், கடவுளுக்கு அப்புறமா பார்க்கலாம். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது எல்லாமே இதயத்துக்கு தேவையான பாயிண்ட்ஸ். ஓகே, இதுல ஒரு முக்கியமான விஷயம், விடிய காலைல எழுந்துக்கோங்கன்னு சொன்னேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன காரணம் தெரியுங்களா? அப்ப வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட எல்லா மதத்தையும், இந்து மதத்தையோ, கிறிஸ்துவ மதத்தையோ, இஸ்லாமிய மதத்தையோ எல்லாத்துலயுமே கடவுளின் பெயரா வந்து நம்ம ஆரோக்கியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. கடவுளின் பெயரா ஆரோக்கியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. விடிய காலை எழுந்தாதான் நமாஸ் பண்ணுவாங்க இஸ்லாமியர்கள். ஏர்லி மார்னிங் பிரேயர் போவாங்க கிறிஸ்டியர். நம்ம இந்து மதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, விடிய காலையில இருந்தா பிரம்ம முகூர்த்தம். இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா விடிய காலில தான் நைட்ரிக் ஆக்சைடுன்றது உங்க இதயத்துல சுரக்கக்கூடிய நேரம் எதுனா விடிய காலைல 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும். 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் உங்க இதயத்துல நைட்ரிக் ஆக்சைடு சுரக்கும். கொஞ்சம் எந்திரினா எழுதுப்போமா? எழுதுக்க மாட்டோம். சாமி பேர் சொன்னா எழுந்து. புரிஞ்சுதுங்களா? இதனால்தான் சொல்லப்பட்டது. ஓகே, அப்ப இதயம் நல்லா இருக்கணும். ஓகே, இதயத்துக்கு தேவையான 10 எஸ். ஓகேவா? ஓகேவா? ஓகேனா தப்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, குட். என்ன லட்சுமி, ஓகேவா? கேக்குதா? ஹலோ ஹலோ, கேக்குதா? கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வீடியோ ஆன்ல இல்ல, அதுக்காக சொல்லுவேன். ஓகே, குட். சரி, இது இதயத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம்.
சரி சார், இது எப்ப சார் பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? அதையும் சொல்றேன். உங்க கிட்னி பாதிச்சதுக்கு அப்புறம் தான் எதையுமே பாதிக்கும். சரி, கிட்னி எப்ப சார் பாதிக்கும்? அத சொல்லட்டா? ஒரு சீக்ரெட் சொல்றேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நானும் பத்திரமா போயிட்டேன். ஓகே, குட். ஓகே, அப்ப கிட்னி எப்ப பாதிக்கும் தெரியுமா? எழுதிக்கோங்க. யாராவது பார்த்த அதாவது என்ன மாதிரி மீனாட்சி அம்மா மாதிரி செல்வி மாதிரி ஒரு ஹெல்த் கோச்ல எங்களோட வேலை என்ன இதுதான். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்களா எங்களால சும்மா இருக்க முடியல. அதனால ப்ராப்ளமே. யாராவது ஒருத்தர் பிபிக்கு மாத்திரை போட்டா, சுகருக்கு மாத்திரை போட்டா நாங்க சொல்ற முதல் அறிகுறி தான். யாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி குடிக்கனாலும் கிட்னி பாதிக்கும். தண்ணி குடிக்கலனா கிட்னி பாதிக்கும். புரிஞ்சுதா? சரி, தண்ணி குடிக்கிறோம், ரைட். எப்படி தண்ணி குடிக்கணும் தெரியுமா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணீரை வந்து உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும். நின்று தண்ணி குடிக்க கூடாது. தெரியுமா? ரன்னிங்ல செய்யக்கூடாது. உட்காந்து தண்ணி குடிக்கணும். நின்று தண்ணி குடிக்கணும். நின்று தண்ணி குடிச்சா என்ன சார் ஆகும்? முட்டி வலி வரும், நீக் பெயின் வரும். ஓகே ஓகே. அடுத்தது சரி சார், வேற என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க தண்ணி குடிக்கல அப்படின்னா நீங்க சாப்பிடுறது வெஜிடபிளே சாப்பிட்டாலும், கீரையே காய்கறியே சாப்பிட்டாலும் அது கொழுப்பாதான் மாறும். வேற வழியே கிடையாது. ஏன்னா வயிறு வந்து கிரைண்டர் மாதிரி. அரிசி போட்டுட்டு தண்ணி ஊத்தலாம் எப்படி அரைக்க முடியாதோ அது என்ன பண்ணுதுன்னா கஷ்டப்படுது. இதுதான் ரீசன். சரியா? ஓகே, குட். அப்போ வாட்டர் இன்டேக் சரியா பண்ணலன்னா கிட்னி பாதிக்கும். பிரஷருக்கு, சுகருக்கு டேப்லெட் போடுறவங்க எல்லாருக்கும் கிட்னி கண்டிப்பா பாதிக்கும். கிட்னி பாதிச்சக்கு அப்புறம் பாதிக்கிறவர் யாருன்னா அதுக்கப்புறம் தான் ஹார்ட். யாரெல்லாம் பிரஷருக்கும் சுகருக்கு டேப்லெட் போடுறாங்களோ அவங்களுக்கு கிட்னிக்கு ஆகவே ஆகாத மாத்திரை எதுனா பிரஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை தான். பிரஷருக்கு மாத்திரை போடுறேன், சுகருக்கு மாத்திரை போடுறேன்னா அது பிரஷரை கண்ட்ரோல் பண்ணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கிட்னியை காலி பண்ணும். இதுதான் ரியாலிட்டி. ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி. சரி, கிட்னி பாதிச்சா ஏன் சார் ஹார்ட் பாதிக்குது அப்படின்னா, இப்ப லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி ஹார்ட்டுக்கு தேவையான சுத்தமான ரத்தத்தை கிட்னி தான் கொடுக்குது. ஹார்ட்டுக்கு தேவையான சுத்தமான ரத்தத்தை கிட்னி தான் கொடுக்குது. கொஞ்சம் யோசிங்க. எவ்வளவு உடம்போட அமைப்பு பாத்தீங்களா ஒன்னோட ஒண்ணு. இதுல ஒரு நல்ல விஷயம் தெரியுங்க. இந்த ஹார்ட்டுக்கு கிட்னிக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிவர்ன்னு சொல்லுவாங்க. அவர் பேரு லிவர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் நல்ல மனுஷன். அவர் பாதிச்சா எந்த பெயினுமே காட்ட மாட்டாரு. ஆனா நீங்க சாப்பிடுற மாத்திரையை எடுத்துக்க மாட்டாரு, சாப்பிடுற உணவே எடுத்துக்க மாட்டாரு, எந்த ஃப்ரூட், ஜூஸ், டேப்லெட் எதையுமே லிவரோட வேலை சாப்பிடுற உணவுல இருக்க நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்றது தான் லிவரோட வேலை. அவர் எதையும் பண்ண மாட்டார். நீங்க என்ன மாத்திரை போட்டுட்டே இருப்பீங்க, உணவு பழக்கத்தை மாத்திக்க மாட்டோம். அது வந்து கண்டினியூ ப்ராப்ளம் வரும். புரிஞ்சுதா? ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நான் ஏதோ நான் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டே இருக்கேனே. ஓகே ஓகே, குட். ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? செம்ம பவர்ஃபுல்லான லிஸ்ட். எழுதுறீங்களா? எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. எழுதுறனா எழுதிக்கோ. டோன்ட் ஈட் தீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட். இதான் டைட்டிலே. ஃபர்ஸ்ட் டைட்டில் எழுதிக்கோங்க. ஃபிஷ்ஷையும் தயிரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஃபிஷ்ஷும் தயிரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன சார் ஆகும்? ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் இச்சஸ் இதெல்லாம் வரும். சரியா? அடுத்தது ஃப்ரெஷ் ஃப்ரூட்டையும் தண்ணீரும் உடனே எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது. என்ன காரணம் தெரியுமா? நம்ம உடம்புல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு அமிலம் உற்பத்தி ஆகுது. அது என்ன ஆயிடும்னா பழங்களை சாப்பிட்ட உடனே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தி ஆகி அந்த பழத்துல இருக்க நியூட்ரிஷனை கரைச்சிட்டு இருக்கும்போது தண்ணி ஊத்துறா என்னன்னா அல்சர். அதுதான் அல்சர். யாருக்கு வயிறு புண்ணா இருக்கோ பழங்களை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருப்பாங்க. காரத்தை நான் ஆல்ரெடி சொன்னதான், சக்கரைனால சுகர் இல்லைன்னு காரணம் சொன்ன இல்லையா? காரத்தினால சுகர் அல்சர் கிடையாது. ஃப்ரூட்ஸ் எந்த பழம் சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டாங்கன்னா அல்சர். அடுத்தது எழுதிக்கோங்க.
டீ குடிச்சிட்டு ஃப்ரூட்டு சாப்பிடவும் கூடாது, பழங்களும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன சார் ஆகும்? இதுல எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஹெச்பி குறையும், ஹீமோகுளோபின், ரத்தம் குறையறது. பழங்கள் டீ குடிச்சிட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா நடக்கும். பால் சாப்பிட்டுட்டு லெமன் சாப்பிட கூடாது. பாலும் எலுமிச்சம்பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டா என்ன சொன்னா செரிமானம் ஆவது நிறைய பிரச்சனை வரும். அடுத்தது சிக்கனும் ஐஸ்கிரீமும் சாப்பிடக்கூடாது. நம்ம ஊர்ல நிறைய நடக்குது, கரெக்டா? சிக்கனும் ஐஸ்கிரீம், சிக்கன் இல்ல, நான்வெஜ் எது சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது. என்ன சார் ஆகும்? ஸ்டமக் பெயின் வரும், கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வந்து அதிகமா, ஸ்டமக் பெயினும் கொலஸ்ட்ரால், பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிடும். அடுத்து ஸ்பைசி ஃபுட்டும் கூல் ட்ரிங்க்ஸும் சாப்பிடக்கூடாது. வறுத்து பொரிச்சு காரமா சாப்பிட்டுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது. உடல் பருமனும் ஆவாங்க, ஸ்கின்னுல பிம்பிள்ஸ் அதிகமா வரும், ஸ்கின்னுல பிம்பிள்ஸ் அதிகமா வரும். அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் என்னன்னா, கல்யாணம் ஆன புதுசுல வந்து விருந்து வச்சுப்போம், நான்வெஜ் எல்லாம் ஆக்கி போடுவோம், கரெக்டுங்களா? போட்டு ஸ்ப்ரைட்டு 7 எல்லாம் குடிக்க சொல்லுவோம், டைஜஷனுக்கு. அபார்ஷனே ஆயிடும், பாத்துக்கோங்க, கேர்ஃபுல். சரி, அடுத்தது எக்கும் ஸ்வீட்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. எக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன சார் ஆகும்? பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும், பிளட் சுகர் லெவல் கூடும். அடுத்தது யாருக்காவது பழக்கம் தான் விட்டுருங்க, ஆல்கஹாலும் காஃபியும் சேர்த்து எடுக்கக்கூடாது. சாராயம், ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு காஃபி குடிக்கிற ப்ராப்ளம் இருக்குன்னா நரம்பு தளர்ச்சி. உங்க வீட்டுல செக் பண்ணி பாருங்க, நான் சொல்ற ப்ராப்ளம்ல யாருக்காவது இந்த இஷ்யூஸ் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. கை கால் நரம்பு நடுக்கம் அதெல்லாம் இருக்கும், நர்வஸ் ப்ராப்ளம் வரும். ஓகே, எக்கும் சிக்கனும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஹை புரோட்டீன், செரிமானமே ஆகாது. எக்கும் சிக்கனும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தேனும் ஸ்வீட்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தேனையும் ஸ்வீட்டையும் சேர்த்து சாப்பிட்டா என்ன சார் ஆகும்? லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகே, கர்டு ஆனியனையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம ஊர்ல பிரியாணிக்கு தயிர் பச்சடி தான் வைப்பாங்க, கரெக்டா? ஆனா என்ன சார் ஆகுன்னா, தயிர் வந்து ஹீட்டு, ஆனியன் வந்து குளிர்ச்சி, உடம்ப போட்டு குழப்ப, டைஜஷன் இஷ்யூஸ் வரும். பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிக்க கூடாது, ஃபுட் பாய்சனே ஆகும். ஓகேவா? போதுமா? நான் ஒரு புக்கே எழுதி தரேன் அப்புறமா. ஓகே, குட். ஓகே, சரியா? இப்போ டயபெட்டிக், ஓகே, கிட்னிக்கான இஷ்யூஸும் சொல்லிட்டேன். யூரினேஷனுக்கான கலர் சொல்லலாம், பட் இதுவே போதுமானது, ஏன்னா கொஸ்டின் சார் ஆன்சர். ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும் கொடுத்துட்றேன், எழுதிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனா எழுதிக்கோங்க. மேட்டோட்ரெக்சின் ஸ்பெல்லிங் வேணா சொல்லட்டா? ஸ்பெல்லிங் சொல்லவா? ஹலோ, யாரா பதில் சொல்லுங்கப்பா. சொல்லவா? மேட்டோட்ரெக்சின் ஸ்பெல்லிங் சொல்லவா? MALTODEXTRIN, மேல்டோட்ரெக்சின். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், இது ரொம்ப சீரியஸான அவேர்னஸான பாயிண்ட். இனிமே என்ன பண்ணுங்க, கடைகள்ல போயிட்டு பிஸ்கெட், சிப்ஸ், சாக்லேட், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், குழந்தைகள் வாங்கல செரலாக்கு, எல்லாத்தையும் இனிமே இந்த லைன்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ எடுத்து இனிமே ஒவ்வொரு பொருளும் இன்கிரிடியன்ட்டை படிச்சு பார்த்து வாங்க. இந்த மேட்ரோடெக்சின் என்ன தெரியுமா? இன்டர்நெட் இருந்தா போட்டு பாருங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல இன்டர்நெட்டை, போட்டு பாருங்க. என்னன்னா, ஒரு ஸ்பூன் சுகர் இப்ப நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கிளைகமிக் இண்டெக்ஸோட அளவு கூடுற அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 65% தான். 65% சுகர் என்ன உடம்புல கூடும். இது பேரு சுகரோட சிம்டம். சக்கரை சாப்பிட்டா கூடும் இல்லையா? ஆனா மேட்ரோடெக்சின்ன்றத சாப்பிட்ற உணவு, கலந்த உணவை சாப்பிட்டா 110% கூடுது. இது எதுல அதிகமா இருக்கு தெரியுமா? ஒரு வருத்தமான விஷயம் தெரியுங்களா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, செர்லாக், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், இந்தியால இருக்க எல்லா பேக்கட் ஐட்டம்லயும் இது விற்கிறாங்க. இன்னொரு நல்ல விஷயம் சொல்லட்டா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல, இந்திய அரசாங்கம் தெரியுமான்னு தெரியல. ஆனா மேட்ரோடெக்சின் போட்டுட்டா
சக்கரை வியாதி உள்ளவங்க அந்த ஃபுட்டை சாப்பிடலாம்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க. அதுல சுகர் இல்லைன்னே மென்ஷன் பண்றாங்க. ஆனா மேட்ரோடெக்சின் வந்து சுகரோட டாப் லெவல் ரீச் பண்ணக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட். அது அவ்வளோ மோசமான விஷயம். அதை போட்டுட்டா சுகர் இல்ல, டயபெட்டிக் பேஷண்ட் இந்த ஃபுட்டை சாப்பிடலான்னு இந்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு துறையே சொல்லுது. யாருக்கா பாத்துக்கணும்னு உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். மேட்ரோடெக்சின்ன்றது அவ்வளவு பயங்கரமான, இல்ல வருத்தமான என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு கொடுக்குற பீடியாஷோரு, செரலாக்கு, காம்ப்ளானு, ஆர்லிக்ஸ், உமன் ஆர்லிக்ஸ், நியூட்ரிக்ரோ எல்லாத்துலயுமே இருக்கு அந்த மேட்ரோடெக்சின். நான் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாவே அலசிட்டேன். சுகர்னு மென்ஷன் பண்ணாம மேட்ரோடெக்சின் மென்ஷன் பண்ணி விற்கிறாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த சொன்ன நம்புற ஆள் தான் கிடையாது. நான் போய் செக் பண்ணுவேன், நோண்டி பார்ப்பேன். புரியுதுங்களா? கொஞ்சம் சீரியஸா இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நியூட்ரிஷன் தாங்க பேசிக் திங். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஒரு நியூட்ரிஷன் கோச். மீனாட்சி அம்மா அழகா போட்டுட்டாங்க லைஃப் ஸ்டைல் கோச். நான் எப்படி தெரியல சொல்லித்தரேன். கண்ணன் சாருக்கு நல்லா தெரியும், மீனாட்சி அம்மா தெரியும், செல்லிக்கெல்லாம் தெரியும். எப்படி தூங்கணும்னு சொல்லி கொடுப்பேன், எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பேன், எப்படி தண்ணி குடிக்கணும்னு சொல்லி கொடுப்பேன், எப்படி உட்காரணும்னு சொல்லி கொடுப்பேன், எப்படி படுக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். ஒரு செல்வி சொன்ன மாதிரி ஒழுக்கமான வாழ்க்கை வாழணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணன் சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணன் சார் அழகா சொல்லுவார். நேத்து ஒரு ஒருத்தர் கிட்ட சொல்லுவாரு, சார் உண்மையா இருக்கணும் சார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்னது. ஒருத்தர் கிட்ட சொல்ல, இந்த பாருங்க, ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. முதல்ல நியூட்ரிஷனை நீங்க சாப்பிடுங்க, உணர்ந்து பேசுங்க. புரியுதுங்களா? அந்த உண்மைக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்க. அதுதான் முக்கியம். அப்ப நம்ம ஏன் ஒழுக்கத்துக்கு வரமாட்டோம்? ஏன் அவ்வளோ நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். யார் மெடிக்கலுக்கு எல்லாம் போறாங்க? இதெல்லாம் செய்யாதவங்க போறாங்க. எத்தனை மணிக்கு காலை உணவு எடுக்கணும்? 8 மணிக்குள்ள எடுக்கணும். நீங்க 8 மணிக்குள்ள உணவு எடுக்கிறீங்களா? செக் பண்ணி பாருங்க. காலை உணவு 8 மணிக்குள்ள சாப்பிடணும். மதிய உணவு 2 மணிக்குள்ள சாப்பிடணும். இப்ப நான் கரெக்டான வெயிட், கரெக்டான பாடி ஃபேட், கரெக்டான பிஎம்ஐ எல்லாமே நார்மலா இருக்கேன் நான், சரியா? ஆனா நான் நைட் டின்னரே கிடையாது. நான் நைட் டின்னர் சாப்பிட்றதே கிடையாது. யார் கரெக்டா இருக்கீங்களோ நைட் டின்னரை ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, நீங்க நைட் டின்னரை ஸ்கிப் பண்ணணும். ஏன் நைட் டின்னர் ஸ்கிப் பண்ணா என்ன சார் பெனிஃபிட் ஆகும் தெரியுங்களா? என்ன பெனிஃபிட் தெரியுமா? உங்களுக்கு மறுநாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நார்மல் வந்தக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணுங்க. தப்பா இருந்துட்டு ஸ்கிப் பண்ணாது. நீங்க நைட்டு சாப்பிட்டு தூங்குறது இல்ல, நீங்க நைட்டு சாப்பிட்டுட்டு மயங்கி கிடக்குறீங்க. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சரி ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் வர்றது உங்க இதயத்தையும் உங்க நுரையீரலை நீங்க காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம், நான் கிடையாது. உங்க தொப்பு சுற்றளவு 80 சென்டிமீட்டர் பெண்களுக்கு இருக்கணும். தொப்பை பெருசா இருக்கு சார், ஐ எம் சாரி. நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்க அது ஃபுல்லா வந்து குப்பை மேல குப்பை ஆயிட்டே போகுது. நீங்க மார்னிங் ஒரு பையன் கிட்ட சொல்லும்போது ஒரு குப்பையை அடுக்கி வச்சிருக்கீங்க, அது மேல காய்கறி எடுக்கணும், என்ன பாக்கும்? அதுவும் குப்பையா மாறும். அதுதான் இப்ப நீங்க சரி. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கீரை தானே சார் சாப்பிடுறேன். கிளீன் பண்ணிட்டு சாப்பிடுங்க. புரிஞ்சுதா? ஒரு மருத்துவம் இல்லா சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நானு, கண்ணன், செல்வி, மீனாட்சி அம்மா எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு உணவு முறையிலையும் உணவு பழக்கத்திலையும் ஒழுக்கங்களை கொண்டு வரதுக்கு நாங்க போராடிட்டு. இதுதான் விதிமுறை, இப்படிதான் விதிமுறை. இல்லமா, இது வேற வழி கிடையாது. ஒரு விஷயம் சீரியஸான விஷயம் சொல்லிட்டு நான் கொஸ்டின் ஆன்சருக்கு போறேன். நானு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல பாத்தீங்கன்னா வந்து பிறப்போட விகிதம் வந்து குறைஞ்சிட்டே வருது, இறப்போட விகிதம் அதிகமாயிடுச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்லுன்னா, நீங்க தயவு செய்து குழந்தை பெற்றுக்கோங்க நிறைய அப்படின்னு சொல்லு. அந்த நாடே சொல்லுது. ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 3 நாள் தான் வேலை. 4 நாள் நீ வீட்டுல இருந்தா நீ குழந்தை பெற்றுக்க நிறைய ஜனத்தொகை மக்கள் ஜனத்தொகை குறைஞ்சிட்டே வருது. ஜப்பான்லயும் கொரியாலயும், சவுத் கொரியால, நார்த் கொரியா கிடையாது, சவுத் கொரியால. ஒரு வருத்தம் என்ன சொல்லிட்டா, தமிழ்நாட்டுல அதே லெவல்ல தான். நம்ம ஊர்லயும் குழந்தை பிறப்புன்றது குறைஞ்சிருச்சு, இறப்போட விகிதம் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் எப்ப நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க? இப்ப எடுத்தாதான் உண்டு. இதெல்லாம் பேசிக், அடிப்படை. மாத்திரை இல்ல சார், ஒரு மாத்திரை போட்டுட்டு இருக்கு சார், மாத்திரையில இருந்து வெளியில வரணும்னாலும் நியூட்ரிஷன் தேவை. மாத்திரையில இருந்து வெளியில வரத்துக்கு நியூட்ரிஷன் தான் தேவை. சரி சார், வெளியில வந்துட்டார்,
அதுக்கப்புறம் ஒழுக்கம் தேவை. உணவு முறையில ஒழுக்கம், தண்ணீர் குடிக்கல ஒழுக்கம், சாப்பிட்றதுல ஒழுக்கம், தூங்குறதுல ஒழுக்கம். ஒரு விஷயம் சொல்லிட்டா, சீக்கிரட்டா ஒன்று சொல்லட்டா, எப்பவுமே தூங்குறது வந்து இடது பக்கமோ இல்ல வலது பக்கமோ ஒந்திச்சு படுத்து தூங்கு. இடது பக்கம் ஒந்திச்சு தூங்குனீங்கன்னா ரொம்ப நல்லது, இன்னும் நல்லது. ஏன் சார் வலது பக்கத்தோட முதல் தூங்கும் போது இடது பக்கம் ஒந்திச்சு படுங்க. எப்பவுமே லெஃப்ட் சைட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் சார் அப்படின்னா உங்களோட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு இப்படி ஒந்திச்சு படும்போது இந்த பக்கம் இருக்கும். இங்க எடுத்ததுமே ரைட் சைட்ல ஒந்திச்சு படுத்தீங்கன்னா இங்க இருக்க ஆசிட் அப்படியே மொத்தம் இந்த பக்கம் வந்து. ஆனா லெஃப்ட் சைட்ல ஒந்திச்சு படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் கழிச்சு ரைட் சைட்ல மல்லாந்து படுக்கிறது, குப்புற படுக்கிறதுலாம் படுக்கும். சரியா? நியூட்ரிஷனை பத்தியோ, உணவு பழக்கத்தை பத்தியோ, நியூட்ரிஷன் ஃபுட்டை பத்தியோ, எக்ஸசைஸ் பத்தியோ, யோகா பத்தியோ, சார் மாத்திரை இல்லாம வாழணும் சார், நான் ஒழுக்கமா முறையா வாழணும் சார் அப்படின்றவங்க என் நம்பர் தரேன், நோட் பண்ணி 9840507408. ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டா, என் ஒய்ஃப் இதுல லைன்ல இருக்காங்க, செல்வி கார்த்திகேயன்னு. நானு, என் ஒய்ஃப், அம்மா, அப்பா, பையன், பொண்ணு 6 பேர் மெடிக்கல் விசிட் பண்ணி 15 வருஷம் ஆகுது. இது காரணம் இந்த 3 தான். மெடிக்கல் விசிட் போகாதவங்க நாங்க சொல்லி தரோம். அப்ப நாங்க சொல்றதுதான் கேட்கணும். நாங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வாழ்க்கை ஒர்த், லைஃப் வந்து ஒர்த் ஆயிடும். ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். எந்த ஒரு நல்ல பழக்கமோ ஒரு 7 நாள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க மோட்டிவேட்டடா தெரிவீங்க, உங்களை நீங்க தட்டி கொடுத்துக்கலாம். 2வது, இதையே நீங்க 21 நாள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நல்ல பழக்கம் ஒரு ஹேபிட்டா மாறும், பழக்கமா மாறும். இதையே நீங்க 3 மாசம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நல்ல பழக்கத்துக்கு நீங்க உங்க நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கிறீங்கன்னு உங்க உடம்புல தெரியும். 6 மாசம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நல்ல பழக்கத்தை உங்களை மாதிரி மத்தவங்க வாழணும் எக்ஸாம்பிளா மாறுவீங்க. உங்க வாழ்க்கை இன்னொருத்தருக்கு உதாரணமா மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கை சரியா இருக்குதுன்னு. தேங்க்யூ சோ மச். ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்தா கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோ. சூப்பர் சார், நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்க. அருமையான தகவல், பிரமிப்பா இருக்கு. வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். யாராவது வந்து கொஸ்டின் கேட்கறதா இருக்கு அப்படின்னா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு அறிமுகப்படுத்திட்டு ஸ்டார்ட் அப் கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கம் தெரியும். எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க, நெகட்டிவ் வந்தாலும் கேளுங்க. ஆனா தப்பா புரிஞ்சுக்காதீங்க, தவறா புரிஞ்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. வாங்க, யார் கேள்வி கேட்டீங்க? லட்சுமிமா வாங்க. சார் குட் ஈவினிங், என்னோட பேர் லக்ஷ்மி, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேம். நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருக்கு சார். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நோய் இல்லாம இருப்போம், டாக்டர்ஸ் கிட்டலாம் போக மாட்டோங்கிறது கண்டிப்பா தெரியுது. இந்த 10 இயர்ஸ் சொன்னீங்களா, அது இன்னொரு முறை கொஞ்சம் கடகடன்னு சொல்லிட முடியுமா சார்? இஃப் ஐ அம் நாட் வேஸ்டிங் தி டைம். நோ ப்ராப்ளம். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் சால்ட், செகண்ட் இயர்ஸ் சால்ட், சுகர், சால்ட், சுகர், சாச்சுரேட்டட் ஃபேட், பொரிச்சு எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுறது. ஓகே. ஸ்மோக்கிங், சிகரெட், ஸ்பிரிட்னா ஆல்கஹால். ஓகே ஓகே ஓகே. சைஸ், ஒபிசிட்டி, தொப்பு சைஸ் சொன்னேன் இல்லைங்களா, நேவல் பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, உமனுக்கு 80 சென்டிமீட்டர் இருக்கணும், மென்னுக்கு 90 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே. அண்ட் ஸ்லீப் 7 ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கும். ஓகே. செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்க கூடாது, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலா இருக்கும். சரி. 9வது எக்ஸசைஸ் பண்ணணும், அதுல வர எக்ஸசைஸ். ஓகே. 10வது டூ சர்வீஸ், பீப்பிளுக்கு சர்வீஸ் பண்றது. சரி சரி. ஹியூமனுக்கு நமக்கு சர்வீஸ், கடவுளுக்கு ஆக்சிடாசின் சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு ஆக்சிடாசின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். எஸ் எஸ். அது என்ன காரணம், ஏன் அது வந்து சர்வீஸ் பண்ணும்போது அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்குது, என்ன ரீசன் தெரியுங்களா? உங்க உடம்பு, உங்க பிரெயின் என்ன பண்ணுதுன்னா உங்களை நினைச்சு பெருமைப்படும், ஹாப்பியா இருக்கும். ஓய் பரவாயில்லப்பா, நம்ம கூட ஒருத்தருக்கு நல்லது செஞ்சிருக்கோம். ஒரு பிளட் டொனேட் பண்ணும்போது ஒரு வாட்டி கொடுக்குறோமோ 2 வாட்டி கொடுக்குறோமோ, பிளட் டொனேட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா அதை போட்டோ பிடிச்சி எல்லாருக்கும் போடுவோம், கரெக்டுங்களா? அது பேர் அப்போ என்ன பண்ணணும்னா உங்க பாடியில ஆக்சிடோசின் வந்து பயங்கரமா சுரக்கும். சரியா? அப்ப என்னன்னா உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படுறது. நல்ல காரியம் செய்யும் போது உடம்பு வந்து பெருமைப்படும், பிரெயின் வந்து அந்த ஆக்சிடோசின் சுரக்கும்.
சரிங்களா? கண்டிப்பா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, நல்லதை வந்து தயங்கி தயங்கி செய்யறோம். கெட்டதை வந்து தைரியமா, உரிமையா, பெருமையா போய் பேசிடுறோம். அதான் ப்ராப்ளமே. நம்ம கிட்ட இருக்க ஒரு இஷ்யூஸே அதுதான். எதை பயந்து செய்யணுமோ அதை வந்து பயந்து செய்ய மாட்டோம். ஓகே, குட். சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்புறம் அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே சார், காலையில வந்து 8:00 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், 2:00 லஞ்ச் சாப்பிடணும், நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிடணும். இல்ல 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 இல்ல. தப்பு. நைட்டு ஆ, டின்னர் 8:00 சாப்பிடணும். ஆனா சரி. நீங்க கரெக்டா ஐடியலா வந்துட்டீங்களான்னு செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேராமீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, பாடிக்குன்னு ஒரு பேராமீட்டர்ஸ் எழுதிக்கோங்க. 6 விஷயம் இருக்கு, எழுதிக்கோங்க. இந்த 6 விஷயம் சரியா இருந்ததுன்னா நீங்க நைட்டு டின்னரை தைரியமா ஸ்கிப் பண்ணலாம். நம்பர் 1, ஹைட்டுக்கு ஏத்த ஐடியல் வெயிட் இருக்கணும். ஓகே. ரெண்டாவது, பாடி ஃபேட் உமனுக்கு 23%, 100% பாடியில 23% ஆஃப் ஃபேட் இருக்கணும். மென்னா இருந்தா 13%, பெண்களுக்கு 13 தான், பெண்களுக்கு 23%. மூணாவது, விசிலர் ஃபேட்னு சொல்லுவாங்க. ஆர்கன்ஸும் சுத்தி இருக்க ஃபேட்டோட லிமிட் வந்து 3 ல இருந்து 8 தான் இருக்கணும். பட் இதெல்லாம் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? நான் சொல்றேன். ஓகே, இதெல்லாம் தெரியணும்னு சொல்றாரு. மூணாவது, அதாவது நம்மளோட பயோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, 3. நாலாவது, டிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. 19 ல இருந்து 23 நம்மளோட செஸ்ட் பார்ட் இருக்கணும். 4. அஞ்சாவது, டைஜஷன் லெவல் மினிமம் 1500 ல இருந்து 1800 குள்ள இருக்கு. 5. ஆறாவது, பாடி ஏஜ் கரெக்டான ஏஜோட மேட்ச் ஆகும். நீங்க எனக்கு இப்ப 42 வயசுனா என் உடம்பு 42 காட்டும். இப்ப என் உடம்பு 42 காட்டாம 62 காட்டுதுன்னா என்ன அர்த்தம்னா 52 வயசுல வர வேண்டிய உடம்பு நான் 42லயே கொண்டு வந்துட்டேன். இதுவே வந்து கம்மியா காட்டுது. இப்ப எனக்கு 48 வயசு, எனக்கு 30 தான் காட்டுது அப்படின்னா நான் என்னோட இம்யூனிட்டி உடம்புல வேலை செய்யாம நான் செய்யற எல்லா ஆக்டிவிட்டி வேஸ்டா போகுதுன்னு. ஓகே, இது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் மொத்தம் மீனாட்சி மேடம் சொன்ன மாதிரி 4 ஊர்ல நான் கேம்ப் பண்ணிட்டு இருக்கேன். காரைக்குடியில நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஈரோட்ல பண்றேன். 3rd வீக் சென்னையில பண்றேன். 4th வீக் மதுரையில பண்றேன். மொத்தம் 4 ஊர்ல என்னோட நியூட்ரிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். இந்த இது வந்தவங்க எல்லாத்தையும் சொல்றேன். வர 9th அன்னைக்கு 9 எழுதிக்கோங்க. ஜான்வரி 9th மேடம் அந்த இது போட முடியுமா? சாரி, மார்ச் 9th. சாரி, ஜான்வரி கிடையாது, மார்ச் 9th. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சேலம்ல ஒரு வெல்னஸ் செமினார் நடத்துறாங்க. அதுக்கான டீடைல்ஸ் இப்ப போடுவாங்க. எழுதுறதா எழுதிக்கோங்க. நான் மொத்தம் 3 ஊரோட டீடைல் போட சொல்லியிருக்கேன். வெல்னஸ் செமினார் சேலம் வந்துச்சு பாருங்க. இந்த வெல்னஸ் செமினார் மீனிங் என்ன? ஒரு மெடிக்கல் விசிட் இல்லாம இருக்கிறதுக்கு நியூட்ரிஷன்ஸ பத்தியும், நியூட்ரிஷன் ஹேபிட்ட பத்தியும், நியூட்ரிஷன் ஃபுட்டை பத்தின டீடைல்ஸ சொல்லி தராங்க. யார் சொல்லி தராங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் யோகேஷ் குமார் அண்ட் சுபாஷினி மேடம். அவங்க கிட்டத்தட்ட 52 வயசு. அவங்க 2 பேருமே நியூட்ரிஷன் வெல்னஸ் கோச். அவங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ஃபர்ஸ்ட் டைமா சேலமுக்கு எங்க ரெக்வஸ்டுக்கு வராங்க. அந்த ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்றதுக்கு மோர் தென் 1500 பீப்புள் கலந்துப்பாங்க. டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடும். அதுக்கான லாஸ்ட் டேட் டிக்கெட் பாத்தீங்கன்னா 4th of March வச்சிருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் 400. அந்த 400 ருபீஸ்க்கு உங்களுக்கு டிக்கெட்டும் நியூட்ரிஷன் ஃபுட்டு அண்ட் ஷேக்கர் கப்பு கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். எழுதிக்கிட்டீங்களா? செகண்ட், சென்னையில நடக்குது 23rd மார்ச் 23rd. லக்ஷ்மி மேம், சீரியஸ்லி யூ ஆர் லக்கி அண்ட் பிளஸ்ட் பீப்புள் நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நடக்கிறது பாத்தீங்கன்னா அந்த 2 கப்பலுமே தே ஆர் டாக்டர்ஸ். எங்க 2 பேருமே டாக்டருங்க. அவங்க கண்மணி ராஜா அண்ட் சிவசங்கரி 2 பேருமே ஹை ப்ரொஃபஷனல் இருக்க டாக்டர். டாக்டரோட ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டாப் பண்ணி இப்ப வெல்னஸ் கோச்சா இருக்கவங்க. ஏங்க நான் வந்து சாதாரண ஒரு பேங்க் எம்ப்ளாயி. சரியா? என் கிட்ட இருந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஒரு டாக்டர் பேசுவாங்க, புட்டு 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 வச்சிருவாங்க. நான் எனக்கு மதுரையில செமினார் நடக்குது, நானே யோசிக்கிறேன் சென்னை செமினார் வந்து படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஈவெண்ட் அது. என் லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி மட்டும் அவங்க இல்ல. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? மதுரையில வேலம்மாள் கேள்விப்பட்டிருக்கீங்க? வேலம்மாள் ஹாஸ்பிட்டல். வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ல நியூட்ரிஷன் செமினார் நடத்துறதுக்கு காரணம் வந்தவங்க இவங்க 2 பேரு. ஏன்னா அவங்க தான் பேசுறாங்க டாக்டர்ஸ் போயிட்டு,
இல்ல வேலம்மாள்ல வந்து நம்ம வந்து நியூட்ரிஷனை பத்தி சொன்னோம், மருத்துவம் இல்லாம வாழ ஒரு சொன்னேன். அதுக்கு ஸ்டெப் எடுத்தவங்க அவங்க தான் கெஸ்ட் ஸ்பீக்கர் வர 23rd ஆஃப் மார்ச்ல. அமேசிங் ட்ரைனிங். நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் அவங்களோட அவ்வளவு படிக்கலாம் அவங்க கிட்ட. அமேசிங். எழுதிக்கோங்க. இது ஒரு நாள் கூட மிஸ் ஆகும். இதுக்கான என்ட்ரி டிக்கெட்டும் அதே 400 தான். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 18th ஆஃப் மார்ச். சென்னையில எந்த இடத்துல நடைபெறுது சார்? இல்லம்மா அது டிக்கெட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஹால் கிடைக்காம நாங்க ஹால் இன்னும் அந்த வென்யூ இன்னும் நாங்க ஷெட்யூல் போடல. சரி. எனக்கு டிக்கெட்ஸ் வந்து அது மோர் தென் 2000 பீப்புள் மேல கலந்துக்கிறாங்க. அது அது டிசைட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க ஹாலே டிசைட் பண்ண முடியும். அதனால தான் நாங்க ஹோல்ட் பண்ணியிருக்கோம். என்னோட நம்பர் இருக்கு இல்லையா உங்ககிட்ட, நீங்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கான வென்யூ ஷெட்யூல் அப்டேட் ஆனோன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இது செகண்ட். மூணாவது மார்ச் அடுத்து போடுக்குமா 23rd மதுரை. ஓகே, மதுரை ஈவெண்ட் போறீங்களா? எஸ், மதுரை ஈவெண்ட். அமேசிங் பர்சன். கிட்டத்தட்ட மதுரையே இவங்க 2 பேர் கீழே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் நான் சொன்னேன் இல்லைங்களா, வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ல ஆடிட்டோரியம்ல இந்த ஈவெண்ட் நடக்குது. மோர் தென் 2800 பீப்புள் கலந்துக்க போறாங்க. நானே காரைக்குடியில இருந்து மோர் தென் 25 பீப்புளுக்கு மேல நான் கூட்டிட்டு போறேன். ஆல்மோஸ்ட் இதே சேம் தான். அதுவும் 18th ஆஃப் மார்ச். அமேசிங் ட்ரைனிங். கிளாசிக்கா இருக்கும். ஒரு நார்மல் பீப்புள் ஒரு எக்ஸ்ட்ராடனரி லைஃப் ஸ்டைல நியூட்ரிஷன் மூலமா ரீச் ஆனத கிளாஸ் எடுக்க போறாங்க. அமேசிங் ட்ரைனிங் செஷன். சொல்லுங்கம்மா. சாரி சார். ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்களா? அமேசிங் ட்ரைனிங் நோட் பண்ணிக்கோங்க. இது வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் நடக்குது. இந்த வேலம்மாள்ல நடக்கிறதுக்கு காரணமே சென்னையில நடக்கிற அந்த கண்மணி ராஜா சாரோட ஈவென்ட் தான். தேங்க்யூமா. பேக் டு ஸ்லைட்ஸ் போடியும். ஸ்லைட்ஸ் ஓவர். தேங்க்யூ மீனாட்சிமா. தேங்க்யூ. ஓகே, குட். இதுக்கு என்ன நான் பாக்குறேன். நான் முடிஞ்ச வந்து சென்னைக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி என்ன நீங்க சென்னையில போயிட்டு ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அது என்ட்ரி டிக்கெட் இருக்கு. எனக்கு அப்டேட்டட்லயே இருங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சுடுவேன். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே மேம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாவது நியூட்ரிஷன்ஸை பத்தி, ஃபுட்டை பத்தி நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பனா பேசுங்க, கேளுங்க. நீங்க கேட்டாதான் என்னால சொல்ல முடியும். சொல்லுங்க சார். வந்து ஃப்ரூட்ஸ் கூட வாட்டர் எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா நம்ம ஜூஸ் போடும்போது வாட்டர் சேர்த்து தானே ஜூஸ் போடுறோம். அப்ப ஜூஸ் எடுக்க கூடாதா? அருமையான விஷயம். அதான் ஆன்சரே. நீங்களே சொல்லிட்டீங்க. எந்த ஃப்ரூட்ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வாட்டர் வந்து உட்காந்து குடிக்கணும்னு சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? தண்ணீரை இந்த இடத்துல டிப் பண்ணி வச்சுதான் குடிக்கணும். தூக்கி குடிக்க கூடாது. டேஸ்ட் பண்ணி குடிக்கணும் வாட்டரை. அது மட்டும் இல்லாம மிக்ஸ் பண்ணி இங்க டிப் பண்ணாதான் பிரெயினுக்கு வாட்டர் வருதுன்னே தெரியும். தூக்கி குடிச்சீங்கன்னா அது பிரெயினுக்கு புரியாது. புரியுதுங்களா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். லேடிஸ் வந்து இங்க போட்டு வைக்கிறீங்க, கரெக்டா? இது எதுக்கு இங்கேயே போட்டு வைக்கிறீங்க தெரியுமா? இங்கேயே போட்டு வைக்கிறாங்க. இங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க போட்டு வைப்பாங்க. இங்கே சார் போட்டு வைக்கிறாங்கன்னா அங்கதான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான ஆர்கன்ஸ் வரும். ஓகே, இங்கேயே போட்டு வைக்கிறீங்க. அங்கதான் பியூட்டரி கிளாண்டஸ் வரும். அங்கதான் பியூட்டரி கிளாண்டே இருக்குது. லேடிஸ் எப்பவுமே வந்து வகுப்படுத்த தலை வரணும், மொத்தமா வரக்கூடாது. மொத்தமா வரீங்கன்னா யூட்ரஸ் இறங்கும். ஓகே, சரி. நீங்க கேட்டது அப்படியே டாபிக் போயிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு பாருங்க. எந்த ஃப்ரூட்ஸ் எப்படி வந்து தண்ணீரை வந்து வாய் சிப் வச்சு குடிக்கணுமோ, எந்த ஃப்ரூட்ஸையும் ஸ்மாஷ் பண்ணி கடிச்சுதான் சாப்பிடணும். தர அரைச்சி ஸ்மாஷ் பண்ணி ஜூஸ் பண்ணீங்கன்னா ஐ எம் சாரி டு சே சுத்தமான வேஸ்ட். பழங்களை கடிச்சு தான் சாப்பிடணும். தர அரைச்சி புழிஞ்சு வேற அதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் சொல்லித்தர எழுதுறதா எழுதிக்கோ. 3 விஷயம். நல்ல ஃபுட்டு, ஃபேக்கான ஃபுட்டு. ஃபேக்கான ஃபுட்டு பொய்யான உணவு, நல்ல உணவு. சரிங்களா? ஒரு பழத்தை கட் பண்ணி வச்சா எப்படி ஆக்சிடைஸ் ஆகுதோ, கலரை மாறுதோ, அதே மாதிரி எந்த ஃபுட்டெல்லாம் ஒரு காத்துல வச்சு அதோட தன்மை மாறாம இருக்குன்னு பாருங்க. இந்த வெளியில கடையில போனீங்கன்னா வடை போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? காலைல சுட்ட வடை சாயந்தரம் அப்படியே தான் இருக்கும். ஒரு எங்க வீட்டுல எல்லாம் பூரி சுட்டாங்கன்னா புசுக்கு இறங்கிட்டு. ஆனா சில ஹோட்டல்ல சுட்ட பூரி வந்து அடிக்கி குவிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஒண்ணு மேல ஒண்ணு வச்சாலும் அது அப்படியே நிக்கும். அது எப்படி நிக்குதுன்னு எனக்கும் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நேச்சுரான காத்தால கூட அந்த உணவை கெடுக்க முடியாம இருக்கு. அதான் நம்ம சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட். அப்போ
அந்த ஆக்சிடைஸ் ஆகாத உணவு அது எடுத்துக்கூடாது. அது பொய்யான ஃபுட். 2வது விஷயம், ஒரு பழத்தை வாங்கி கட் பண்ணி நீங்க கேட்டாவ ஜூஸ் பண்ணி நான் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டேன்னா அது ஓகே, அது சாப்பிடக்கூடாது, எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகே. ஆனா அதே ஜூஸை நான் வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரேன்னு ஒரு பாட்டில் ஃபேக்டரி உள்ள போயிட்டு வேற மாதிரி ஜூஸ் பாட்டில் ஆகுதுன்னா அது ஃபுல்லா ஃபேக். புரிஞ்சுதா? உருளைக்கிழங்க நான் வேக வச்சு சாப்பிட்டேன் சார், நல்லது. நான் உருளைக்கிழங்கு சிப்ஸா போட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட்ல போட்டு அடைச்சேன்னா அது ஃபேக். உணவை தன்மையை மாத்தி கொடுக்கறது எல்லாமே ஃபேக். இது 2வது விஷயம். 3வது, டிவி விளம்பரத்தை பார்த்து எந்த ஃபுட் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனையும் ஃபேக். எல்லாமே ஃபேக்மா, சாரி. நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படின்னாலும் சரி, அதுதான் ரியாலிட்டி. அந்த ஃபுட்டு கொடுத்தா உங்க குழந்தைங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் 1 இன்ச் கூட ஆகும். ஏன்னா அது எல்லாமே வந்து கமர்ஷியலா விற்கப்பட்ட வியாபாரத்துக்காக சேல்ஸ் பண்ணப்பட்ட பொருளுக்கு அதாவது உங்களுக்கு எப்படி நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா, நானும் மீனாட்சி மேடம்லாம் எப்படி பாத்தீங்கன்னா பர்சனல் கோச். நாங்க உங்களோட பர்சனல் கேர்ல நாங்க எங்களுக்கு வந்து நிறைய, ஏன்னா ஒரு கஸ்டமரை நாங்க கேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமரை பார்த்து பல பேரோட லைஃப் மாறும்னு நாங்க நம்புறோம். என்னோட ஃபேமிலி ரிசல்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ரிசல்ட். என்னோட ரிசல்ட் குறைஞ்சது ஒரு 5000 ஸ்டேஜஸ்ல என்னோட ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா இந்த 5000 ஸ்டோரிலையும் உண்மை மட்டும் தான் சொல்லிருக்கேன், உட்டாலங்கடி கதை சொல்லுங்க. புரிஞ்சுதா? எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாலும் உண்மை இப்படிதான். நான் இப்படி எதிர்பார்த்தேன், அது நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க எதிர்பார்த்ததுக்கு நான் சொல்ல முடியாது. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நான். புரியுதுங்களா? நாங்க எல்லாருமே இப்படிதான் இருப்போம், ஸ்ட்ரெயிட்டா தான் இருப்போம், வளைய மாட்டோம். கொஞ்சம் கஷ்டம் எங்க கிட்ட. ஆனா நாங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒருத்தர் இருந்தாரு, எப்படி தம்பி 10 வருஷம் முன்னாடி அப்படியே இருக்கீங்க, இப்போ அப்படியே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை ஒழுக்கம், இது ரொம்ப 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 முக்கியம். எங்க பையனை கிட்ட பேசினாலும் என் பொண்ணு கிட்ட பேச, சாதாரண குப்பாடுறவங்க, இந்த ஸ்ட்ரீட்ல வந்து குப்பை கிளீன் பண்றவங்க, அவங்கள பார்த்தா நாங்க குட் மார்னிங் சொல்லுவோம், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுவோம், சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். இளநீ வெட்டுறவங்க கிட்ட, ஒரு பேங்க் எங்க போனாலும், கண்ணன் சார் தெரியும், பேங்க் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் சிரிச்சுட்டு குட் மார்னிங் சொல்லுவோம், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம், குட் ஈவினிங் சொல்லுவோம். இன்னைக்கு மீனாட்சி அம்மா கேட்டாங்க, ஏன் சார் பால் வாங்குறவர்கிட்ட கூட குட் மார்னிங் சொல்வீங்களா, தேங்க்யூ சொல்வீங்களா? ஏன்னா அவனும் ஹியூமன். ஹியூமனா பாக்குற ஒரே ஆள்னே எங்க கம்யூனிட்டி தான். எல்லாமே என்ன மாதிரி மனுஷங்க, எல்லாருமே என்ன மாதிரி மனுஷங்க. எல்லாருக்கும் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏங்க ஒரு எறும்பு புழு பூச்சிக்கு கூட இந்த பூமியில வாழறதுக்கு உரிமை இருக்கு. கரெக்டா? எல்லாமே ஈவன், எல்லாருமே ஈக்குவல். ஓகே, குட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வேற யாருக்குமே டவுட்டே இல்லையா? மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே, என்னோட மொபைல் நம்பர் தரேன், திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா நோட் பண்ணிக்கோங்க. வர சேலம்ல அமேசிங் ட்ரைனிங் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் நடக்குது. டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆக போகுது. 9th March ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் சேலம்ல நடக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஈவெண்ட் வேணும் சார், டிக்கெட் புக் பண்ணணும் சார் அப்படின்றவங்க மீனாட்சி மேடம் என்னையும் காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட மொபைல் நம்பர் ஒரு வாட்டி சொல்றேன், 9840507408. இது என்னோட மொபைல் நம்பர். மீனாட்சி மேடம் உங்க நம்பர் சொல்றது சொல்லிட்டு. கண்டிப்பா சார். என்னோட பேரு மீனாட்சி வெங்கடேஷன், ஈரோட்ல இருக்காங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9095521564. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஹெல்த்துக்கான விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது அவேர்னஸ்க்காகவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இது எப்படி வழிகாட்டுதல் வேணும்னா 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா தான் அது சரியான முறையில கொண்டு போய் கொடுக்கும். கேட்டோம் பார்த்தோம் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது பயன் இல்லாம போயிடும். அதனால லக்ஷ்மி மேம் சாரோட நம்பர் இருக்கு இல்லைங்களா, சென்னை வருவாரு, அவர் கான்டாக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? சென்னை. ஓகே, எப்படி லிங்க் கிடைச்சது உங்களுக்கு லக்ஷ்மி மேம்? சாரி, ஒரு நிமிஷம். மேம் கொஞ்சம் நம்பர் கொடுங்க மேம். நான் இப்ப வெளியில இருந்ததுனால இப்பதான் உள்ள வந்த நம்பர் நோட், சாரோடைய நம்பரும். நான் வந்து மீனா மேம் இருக்காங்கல்ல, மீனா மேமோட ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஓகே ஓகே, மீனா கந்தனுங்களா? மீனா கந்தனுடைய ஃப்ரெண்டு உமாராணி, அவங்களுடைய தங்க. நான் என்னோட நான் நம்பர் இந்த தரமா? குரூப்ல இருக்கேன். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க சார். 98 வாய்ஸ் பிரேக் ஆகுது. 9840 ஓகே 50 40 50 74 74 08.
கார்த்திகேயன். I'll just repeat it. It's 405. ஹலோ Hello. 9840 98405 07408. 8. Okay, okay, sir. Thank you. தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். மீனாட்சி மேம். வேற யாராவது கொஸ்டின் கேக்குறீங்களா? யாருக்கா சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏன் சந்தேகம் கேட்க போதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேனலை வந்து யாராவது பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது சந்தேகம் கேட்க போதும். ஏன்னா அட்டன் பண்ண உங்களுக்கு தான் சில விஷயம் வந்து கேள்வியா கேட்கணும்னு தோணும். அந்த கேள்வி மத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டுதலா இருக்கும். அதனாலதான் கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. சார் ரெடியா இருக்காரு. கேட்டீங்கன்னா இன்னும் கிடைக்கும். சார் மியூட்ல இருக்கீங்க. சங்கர் அங்கிள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சுந்தராஜன் சார் டவுட் ஏதாவது, சுபா மேடம், ஜியோமி எல்லாம் லைன்ல இருக்கீங்க. ஆனா கேட்கறதா டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் எதுவுமே இல்லைன்னா நான் நல்லா இருக்கா? பேசிக்கலி நீங்க நியூட்ரிஷனிஸ்டா சார்? பேங்க் எம்ப்ளாயின்னு சொன்னீங்க. நீங்க நியூட்ரிஷனிஸ்டா? என்னோட பேக்ரவுண்ட் வந்து பேங்க் எம்ப்ளாயி. நான் பேங்க் என்னோட அம்மா அப்பாவோட ஹெல்த்துக்காக வந்து அம்மா அப்பா ரிசல்ட்ஸ் எடுத்த உடனே இதை நிறைய பேருக்கு ஏன் இதை சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஹார்ட் வந்து இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பேங்க் வேலையில பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ். நான் நிம்மதியா சாப்பிட்டது கிடையாது, சாப்பிட்டது தூங்குனது கிடையாது. ஒரு சின்ன வயசுலயே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய. சின்ன ஒரு 26 வயசுலயே வந்துட்டு நான் ஹெர்னியா பேஷண்ட் ஆயிட்டேன். அப்ப இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது அப்ப என்னோட ஃபாதர் நான் சொன்னார்னா, ஏப்பா உடம்ப தொலைச்சு நீ என்ன சம்பாரிச்சு என்னையா பண்ண போற? உடம்பு தானே முதல் முக்கியம். நீ பணம் மட்டும் தான் பாக்குற, நான் என் புள்ள வாழ்க்கையை பாக்குறேன்னு அவர் ஃபீல் பண்ணேன். சரி, அப்பா அம்மாவோட ஹெல்த்துக்காக போனேன். ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட். அப்ப இது ஏன் வந்து இறங்கி பீப்புளுக்கு சர்வீஸ், அதாவது எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, சர்வீஸ் டு த பீப்புள் இஸ் ஈக்குவல் டு சர்வீஸ் டு த கார்டன். எனக்கு கடவுள் மேல அதிகமான ஈடுபாடு தான் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயம் தெரியாத பீப்புள் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. அப்ப இது ஏன் பீப்புளுக்கு கொண்டு பேசக்கூடாதுன்னு பப்ளிக்ல இறங்கி சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு அதாவது நீங்க என்ன கொடுக்குறீங்களா அதுதான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். யூனிவர்ஸ் வந்து அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். நான் நல்லதை விதைக்கிறேன். நான் மெடிக்கல் விசிட் பண்ணி 15 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா மத்தவங்க மெடிக்கல் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் எப்படி மெடிக்கல் போவேன்? நான் மெடிக்கல் போவே இல்லை. இப்ப என்ன மாதிரியே பீப்புள் மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு. அதான் சார் தாட் பிகம் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்ல எண்ணங்களோட இருக்கும்போது உங்களுக்கு நல்லது உங்களை தேடி வரும். நல்ல எண்ணங்கள் தான் உங்களை தேடியே வர்றது. வேற ஒண்ணு. ஆனா வருஷத்துல 3 வாட்டி மட்டும் ஊசி போட்டுருக்கீங்க. அதே சொல்லிடுங்க. வருஷத்துக்கு 3 வாட்டி மட்டும் ஊசி குத்துவீங்கல்ல, அதே சொல்லுங்க. ஓகே. ஆமா, வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி மட்டும் ஊசி போட்டுக்கிறேன். எதுக்கு போறேன்னு நீங்க வேணா சொல்லுங்க. மீனாட்சி மேடம் சொல்லுங்க. லட்சுமி மேடம் சொல்லுங்க பார்க்கலாம். வேக்சினா சார்? வேக்சினா? பிளட் டொனேஷன். ஊசி போடுங்க. ஓகே ஓகே, கிரேட் கிரேட் சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களை மாதிரியானவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. ரியலி கிரேட் சல்யூட் டு யூ. அம்மா இது ஒண்ணும் இல்ல அம்மா, இது பெரிய விஷயம் இல்ல. நான் நல்லா இருக்கேன் கொடுக்குறேன், நீங்க நல்லா இருந்தா நீங்களும் கொடுப்பீங்க, அவ்வளவுதான். ஒன்னும் பெருமைப்படுறதுக்கோ பெருசா சொல்றதுக்கு ஒரு விஷயமே கிடையாதுமா. ஆனா நீங்க அதாவது நான் சொல்றேன், நீங்க படிக்கணும், படிச்சதை அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணத பீப்புளுக்கு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலனாலும் சொல்ல வேண்டியது விதை. அதாவது நீ இப்ப நான் வந்து மீனாட்சி அம்மா நம்ம விவசாயி மாதிரி விதைய தூவுவதுதான் என் வேலையை தவிர அது கல்லிலையும் விழும், முள்ளிலையும் விழும், வேஸ்டாவும் போகும். ஆனா வர விதையை தான் நான் பார்ப்பேனே தவிர வேஸ்டா வர விதையை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். புரியுதுங்களா? என் வேலை என்ன? விதைய தூவுறது என் வேலை, அது விளைஞ்ச விதைய பாக்குறது வேலை. அதை வந்து அதிகப்படுத்துறதுதான் என் வேலையை தவிர ஐயோ விதை எல்லாம் வேஸ்டா போச்சு நான் வருத்தப்பட்டதே கிடையாது. என் கடவுள் வந்து என்னை படைச்சது வந்து இது ஒரு நோக்கமா நினைக்கிறேன். ஓகே, நல்லது சொல்லுவான். காசு வாங்காம நான் கொடுக்க மாட்டேன். ஃபுட்டு நியூட்ரிஷன் கொடுக்க மாட்டேன், காசு வாங்கிட்டு தான் கொடுப்பேன். ஆனா அதுக்கு மத்த இடத்துல வந்து காசுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க, நான் சர்வீஸ் பண்ணிட்டு காசு கேட்க. நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்வீஸ் கிடைக்கும், 1000 rupees கொடுத்தா அதுக்கேற்ற சர்வீஸ் கிடைக்கும். நான் மொத்த சர்வீஸ் பண்ணிட்டு என்கிட்ட காசு கொடுங்கன்னு கேட்க. இதுல என்ன இருக்கு? சரி, ஓகே சார், சொல்லுங்கம்மா. மீனம்மா நீ பேசு. ஓகே, அருமையான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம், நாங்களும் ஃபாலோ பண்றோம். சரிங்களா?
யாருக்கா சந்தேகம் இருக்கு அப்படின்னா கேளுங்க. இந்த 10 நிமிஷம் செஷன்ஸ் வந்து இருக்கு. சந்தேகம் இருக்குங்களா சுந்தராஜன் சார்? அதே மாதிரி உங்க நேம் போட்டிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வெங்கின்னு சொல்லி இப்ப லாஸ்டா வந்திருக்கீங்க செஷன் முடியும் போது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சுபாமா, சுபா, ஓகே சரி. கேள்விகள் யாருக்கும் இல்ல போல சார். ஆனா நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்க. நல்வாழ்த்துக்கள். அதாவது எழுதும் போது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல சொல்ல வந்து இன்னும் ஏதாவது tips கிடைக்குமான்னு தான் தோணுச்சு. அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. சிறப்பு. வாழ்த்துகள், வாழ்க வளர்த்துகள். நம்ம செஷன்ஸ் வந்து வைண்ட் அப் பண்ற நேரம் வந்துட்டோம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அருமையான தகவல் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? மனசார அவருக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் மியூட் எடுத்து ஒரு தேங்க் பண்ணுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். ஒண்ணு எல்லாரும் மியூட் எடுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கண்ணோட அமைப்பு எப்படின்னு சொல்றேன். இந்த சிமிட்டர் தான் இந்த கண்ணோட அமைப்பு. உடம்போட அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? இந்த 3 தான். நம்பர் 1 நியூட்ரிஷன், உணவு. இத தவிர வேற எந்த லாங்குவேஜ்லயும் பேசாதீங்க. நம்பர் 2 பர்சனலைஸ்டு ப்ரோக்ராம். உங்க உடம்ப பத்தி இப்ப உங்க குழந்தையா இருக்கும், ஆனா அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு செய்யுங்க. நம்பர் 2. நம்பர் 3 ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். இத மூணு சார்ந்துதான் உங்க உடம்போட அமைப்பே இருக்கு. அந்த 3 நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை விட்டுட்டு இது எல்லாமே கொஞ்சம் சிரமம், ஆனா லைஃப் அழகா இருக்கும், திருத்தமா இருக்கும். மத்தவங்களுக்கு இது எக்ஸாம்பிளாவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், அமேசிங். உண்மை சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த 3 இன்னும் ஒரு முறை, ஏன்னா உங்க வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு பிரேக் ஆச்சு. சாரி. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா எழுதிக்கோ. பேலன்ஸ்டு நியூட்ரிஷன். ஓகே. பேலன்ஸ் நியூட்ரிஷனோட விளக்கம் வேணா ஒன்று சின்னதா சொல்றேன். ஒரு மனுஷன் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆக்டிவா பிரிஸ்கா இருக்கணும் அப்படின்னா அவங்க மார்னிங் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் இல்ல நைட் எடுக்கிற டின்னர்ல 119 நியூட்ரிஷன் இருக்கணும். 119 சத்துக்கள். ஓகே. அது பிராக்டிகலி பாசிபிள் இல்லாததுனால ரிசர்ச் பண்ணதுல ஹியூமன் பாடி என்ன பண்ணுச்சுன்னா அதுல 92 நியூட்ரிஷனை பாடி ஜெனரேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 119 தேவை, அதுல 92 உடம்பு கொடுக்குது. மிச்சம் இருக்கிறது 27 நியூட்ரிஷன். அந்த 27 தான் நாங்க பேலன்ஸ் நியூட்ரிஷன் சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் கவர் ஆயிடுச்சு. 27 நியூட்ரிஷன் உங்க உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா 92 முழுசா பாடி ஜெனரேட் பண்ணும். இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே. ரெண்டாவது விஷயம் பர்சனலைஸ்டு ப்ரோக்ராம். உங்க உடலை பத்தி உங்க உடம்புக்கு என்ன சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும், தாமதம் ஆயிடுச்சுன்னா என்ன எடுத்துக்கணும், கிளைமேட் மாறினா என்ன ஃபாலோ பண்ணணும், ஃபுட் ஹேபிட்ஸ். 3வது தான் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். அது யோகாவா இருக்கலாம், சைக்கிளிங்கா இருக்கலாம், ஸ்விம்மிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், ஸ்கிப்பிங்கா இருக்கலாம். ஆனா மஸ்ட் அது குண்டு ஒல்லி கான்செப்டே கிடையாது. வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங். நல்ல கொஸ்டின்மா. இது சரியான டாபிக். இது பெரிய டாபிக். இது ஆக்சுவலா ஒரு சின்ன விஷயம், ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லி தரட்டா? இது எனக்கு நோட் பண்றது கூட நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஏதாவது ஒரு ஆரம்பிச்சா கேட்குமே. ஓகே. சுகர் வந்துச்சா வாக்கிங் போகும். பிபி வந்துச்சா வாக்கிங் போகும். ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சா வாக்கிங் போகும். கொலஸ்ட்ரால் வந்துச்சா வாக்கிங். என்ன காரணம் தெரியுமா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஐயோ எல்லாத்துக்கும் வாக்கிங் தான். ஆனா கேட்கணும், தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட காஃப் மசில்ஸ் சொல்லுவாங்க, தொடைக்கு கீழே இருக்கிறது தான் காஃப் மசில். காஃப் மசில்ஸும் தொடை பகுதியில் இருக்க மசில்ஸும் பின்னாடி பட்டக்ஸ்ல இருக்க மசில்ஸ், இது 3 என்ன பண்ணுன்னா நடக்கும் போது பிளட்டை வந்து மேல தள்ளும். நம்ம ஹார்ட்டோட ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? சுருங்கும் போது ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனா விரியும் போது என்ன பண்ணுவார்னா மொத்த பிளட்டையும் கீழே இருக்கிற பிளட் மொத்தம் மேல எடுப்பார். கான்செப்ட் புரியுதுங்களா? அதனால்தான் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், எல்லா ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா நடக்க 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 உங்க ஹார்ட்டுக்கான பிளட்டை வந்து கால்ல இருந்து மேல தள்ளுறது. அதாவது சுருங்கும் போது கவனம் இருப்பாரு, விரியும் போது அந்த கால்ல இருந்து வந்த பிளட் மொத்தத்தையும் அவரு அந்த 3 நரம்பு, காஃப் மசில்ஸ், தொடையில இருக்க மசில்ஸ், பட்டக்ஸ்ல இருக்க மசில்ஸ்ல இருந்து பிளட் வரத ஹார்ட் எடுத்து.
ஆனா வாக்கிங் போங்க. ஆனா என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் சஜஷன் எப்ப தெரியுங்களா வாக்கிங் போகணும்? நைட்ல வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப மார்னிங் போறது சுத்த வேஸ்ட். வாக்கிங் போறது நைட்ல படுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி காலாயிர நடந்து வந்து படுத்தீங்க அப்படின்னா உங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப சரியா? ஏர்லி மார்னிங் வாக் வேண்டாமா சார்? எப்பவுமே ஏர்லி மார்னிங் வந்து மொத்த பாடியுமே ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில இருங்க. அது யோகாவோ, அதான் சொன்னேன், ஸ்கிப்பிங்கோ, சைக்கிளிங்கோ, ஃபுல் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவிட்டியா இருக்கும். வாக்கிங்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டமக், கழுத்துல இருந்து ஸ்டமக் வரைக்கும் உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும் மார்னிங். ஓகே. ஆனா நைட்ல வந்து நீங்க நடந்துட்டு வந்து படுக்கிறது வந்து எப்படி பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்கினாலும் பிரெயின் கூட தூங்கிடும். ஆனா நம்மளோட ஹார்ட் லங்ஸ் வந்து நைட் எல்லாம் வேலை செய்வாங்க. அவங்க பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்றவங்க. அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இன்சென்டிவ் கொடுத்தா மாதிரி வாக்கிங், நைட்ல வாக்கிங் போறது. 10 மினிட்ஸ் போதுமா? நான் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் நான் சொல்றேன். ஓகே. அட்லீஸ்ட் 10 இல்ல மினிட்ஸ். ஆனா நம்ம நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு நடக்கும் பொழுது தூக்கம் வராது, இல்ல நல்லது இல்லைங்கிற இல்ல மாதிரி சொல்றாங்க. இல்ல 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 நான் சொல்றது நைட் டின்னர் 8 o'clock எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஆமா ஆமா. 10 o'clock தூங்க போறீங்க. 2 மணி நேரம் ஸ்டமக்கு ரெஸ்ட் விடுங்க. 2 மணி நேரம் ஸ்டமக்கு ரெஸ்ட் விட்டுறணும். 2 மணி நேரத்துக்கு அந்த படுக்கிறது ஒரு 10 o'clock படுக்கணும், ஒரு 9:45 எழுந்து வாக் பண்ணிட்டு கொஞ்சமா வெந்நீர், ஒரு 100 ml 200 ml கொஞ்சமா வெந்நீர் குடிச்சிட்டு வேர்வையை தொடச்சிட்டு படுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓகே. அப்ப காலையில வந்து ஏதாவது பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, புரிஞ்ச சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, இல்ல ம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். அது 13 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா செய்யணும். அது குண்டு ஒல்லி கணக்கே. ஆமா, ஒரு திருத்தமான வாழ்க்கை இருக்கணும். அது சிம்பிளா ஒரே ஒரு ஒழுக்கம், திருத்தம். இப்படிதான் எழணும், இப்படிதான் தூங்கணும், இப்படிதான் பண்ணணும்னு ஒரு விதிமுறை. அந்த விதிமுறைக்கு ஒரு பர்சன் கூட உடம்பு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ண, ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட பண்ண. தேங்க்யூ சார். அதே மாதிரி க்ளோசிங்ல கேளுங்க, ஒரு சீக்ரெட் சொன்னீங்க நைட் அப்படின்னு, அது என்னன்னு சொல்லுங்க. அததான் இப்ப சொல்லிட்டேன். இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டீங்க, அது ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் ரிமைண்ட் பண்ணேன். இல்ல சொல்லிட்டேன். அதுதான் இது. அந்த சீக்ரெட் தான். ஓகே, தேங்க் யூ. வேற டவுட் இல்லைன்னு நினைக்கிறேமா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பாயிண்ட் படிக்கலாமா? தேங்க்யூ சோ மச். ஏதாவது டவுட்னா என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சேலம், மதுரை, சென்னை. அமேசிங். உங்க லக்குன்னு பரவாயில்ல, நான் காரைக்குடியில இருந்து சென்னைக்கு டிராவல் பண்ணி பண்றேன், பாக்குறேன். உங்க லக்குன்னு உங்களோட ஹோம் டவுன்லயே நடக்குது. சார், ஏதாவது டைமிங் இருக்கா உங்களை கூப்பிடுறது? கண்டிப்பா இருக்கு. தயவு செய்து 8 மணிக்கு மேல மட்டும் கூப்பிடாதீங்க நைட்டு. கண்டிப்பா கூப்பிடுவேன் சார். டே டைம்ல என்ன டைம்க்கு அப்புறம் கூப்பிடலாம்? எப்பவுமே வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock மேல கூப்பிடுங்க. 5 to 8 குள்ள கூப்பிடுங்க. 8. சரி. ஈவினிங் 5ல இருந்து 8 குள்ள. 7:30 வரைக்கும் கிளப் ஹவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா தான் இருப்பேன். எப்பவுமே நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பாடிக்கு செய்யுங்க. நியூட்ரிஷனை கொடுக்காம பாடி எதை செய்ய சொன்னாலும் செய்ய வராது. புரியல சார். நியூட்ரிஷன் எடுத்துட்டு பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுத்துட்டு நான் சொன்ன வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, சைக்கிளிங்கோ, ஃபுட் ஹாபிட்ஸோ ஃபாலோ பண்ணுங்க. நியூட்ரிஷனை கொடுக்காம வாக்கிங் எது செஞ்சாலும் பாடி வந்து கன்சிஸ்டன்சியா செய்ய வராதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வாக்கிங் போவாங்க, நடக்கிறேன்னு ஒரு வாரம் நடப்பாங்க, கால் வலி வந்து அவங்க எனக்கு கால் வலி வந்து அதனால தான் தம்பி போக முடியல அப்படின்னு. நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பாடிக்கு தேவையான கொடுத்து செஞ்சீங்கன்னா உங்களால கன்சிஸ்டன்சியா பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி இஸ் a key. Okay. Thank you. Thank you so much sir for your patience and very good explanation. Thank you. என்ன क्वेश्चन கேட்டாலும் உங்ககிட்ட ஆன்சர்ஸ் அப்படியே அருவியாட்ட கொட்டுது. Thank you so much. Thank you. லட்சுமி, அதனாலதான் லைவ்லயே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் மேம். தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. உங்களால தான் சாரை மீட் பண்ண முடிஞ்சது, இவ்வளவு क्वेश्चंस கேட்க முடிஞ்சது, தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தேங்க் யூ சோ மச் மேம். நான் உங்க போட்டோஸ் மட்டும் தான் பாத்திருக்கேன் அந்த குரூப்ல. இப்பதான் நேரா பேசுறேன், வீடியோலயும் பாக்குறேன் மேம். தேங்க் யூ சோ மச். நைஸ் டு மீட் யூ. அம்மா, லட்சுமி மேடம் தான் இந்த குரூப்ல நல்லா எல்லாரோட நீங்க தான் பேசுறீங்க. நீங்க படிச்சது மேட்டர்ல, அதை படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணதை சொல்லி, அதை கண்டிப்பா. என் குரு அழகா சொல்லுவார்,
படிக்கணும், கத்துக்கணும், கத்துக் கொடுக்கணும். கத்துக்கணும், கத்துக் கொடுக்கணும். இதுதான் முக்கியம். நம்ம கத்துக்கிறத நிறுத்த ஆரம்பிச்சதுனால தான் நம்மளோட லைஃப் வந்து ஸ்டாப் ஆயிடும். வளர்ச்சி இல்லை. எல்லாரும் வாழறோம், ஆனா வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும். வாழறது எல்லாருமே வாழறது, ஆனா வளர்ச்சியான வாழ்க்கை. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சுபாமா தேங்க்யூ சுபா இப்பதான் மேடம். பேசுறீங்களா? திடீர்னு சுபா மேடம் கார்ல கேக்குது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஏதாவது டவுட் சுபாமா இருக்கு? சுபாமா எந்த லிங்க்ல இருந்து வரீங்க? சென்னை சென்னை. ஓகே நீங்களும் மேடம், சொன்னீங்களா? சென்னையில வந்து உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் அனுப்பியிருக்கேன் நானு. பாத்தீங்க இல்லையா? பார்த்துட்டேன் சார். ஷூர் ஷூர். அதான் சொல்றேன், நீங்க மேம் இஃப் பாசிபிள் அத கொஞ்சம் அந்த குரூப்ல போடுங்க மேம். அந்த சென்னையோட அந்த பேம்ப்ளெட் போட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் பிளேயர் போட்டு விடுவீங்க. அனுப்பிச்சுடுறேன். ஒரு சின்ன விஷயம், சரிங்க. மீனாட்சி மேடமோட மொபைல் நம்பரை நோட் பண்ணிட்டு நீங்க பர்சனலா அவங்களுக்கு உங்க பேரை போட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு பர்சனலா டீட்டெயில் கூட அனுப்பிச்சு மேடம். உங்க சரிங்க. மொபைல் நம்பர் சொல்லிடுங்க மீனாட்சி மேடம். மேம் 90 நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த குரூப்ல இருக்கு. ஒரே நிமிஷம் மேம், நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. குடும்ப சீக்கிரம் கேள்வி சொல்லுங்க மேம். 90 ஓகே 955 ஓகே 21 ம் 564. 9095521564. எஸ். எஸ் தான் கரெக்ட் தான். ஓகேங்க சுபாமாக்கு எப்படி லிங்க் கிடைச்சதுங்க? தேங்க்யூடா. சுபாமா எந்த குரூப்ல இருந்து வரீங்க, எந்த லிங்க்ல இருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் அவங்க நோட் பண்ணிக்க முடியும். சொல்லுங்க சுபாமா. மேம் நான் மீட்டிங் லீவ் பண்ணிக்கலாமா? எனக்கு டியூஷன்ஸ் ஷூர் இருக்கு. ஷூர் மேம். தேங்க்யூ மேம். ஓகே டா, ஓகே டா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதாவது டவுட்னா நம்பர் கால். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா நான் கூப்பிடுவேன் சார். எனக்கு நிறைய டவுட் இருக்கும் எப்பவுமே நியூட்ரிஷன் ஹெல்த்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. தேங்க்யூ மேம். ஓகே டா. ஓகே மேடம், மீனாட்சி மேடம் நானும் வாங்கிட்டு படிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ சார். சுபா எங்க இருந்து வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எந்த லிங்க்ல இருந்து சென்னை வரீங்க? சென்னையில இருந்து. ஓகேங்க. எந்த குரூப்ல லிங்க் பாத்தீங்க? ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜி குரூப்னு ஒரு குரூப் இருக்கு, அதான் எனக்கு தெரியும். அப்படிங்களா? சரி, என் நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? எனக்கு கால் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிட்டீங்க. 9095521564. ஓகே மேம். எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? டீட்டெயில் சொல்றேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அருமையான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம். அனைவருக்கும் நல்வாழ்த்துகளும் வணக்கங்களும். மீண்டும் அடுத்த வாரம் சேலத்துல ப்ரோக்ராம் இருக்குங்க. அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு தலைப்போடு சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளம். நன்றி நன்றி மேம். நன்றிங்க.